வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இந்த நூற்றாண்டில் ஒரு சாதாரண மக்கள் மாதிரியே அவங்க கூடயே வாழ்ந்து பல பேருக்கு உதாரணமாக இருந்தது வேதாத்ரி மகரிஷியுடையது. அவர் கூட நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து பழகியிருக்காங்க. அவர் பயிற்சிக்காக வரும்பொழுது நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்காங்க. உண்மையான வேதாத்ரி மகரிஷியை நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்தோம்னா, எதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம்னா, அவங்க வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கிட்டாங்க நம்மளோட அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு தெரியும் பொழுது தான் அந்த குருவுடைய ஒரு கனெக்ஷனே நமக்கு ஏற்படுறது அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம். அந்த விதத்தில் நீங்கள் நிறைய மகரிஷி திருநெல்வேலி அது பக்கம் வரும்பொழுது நிறைய தடவை உங்களுக்கு சந்தித்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஒரு மகானை பார்க்கும்போது அவர் கிளாஸ் எடுக்கும்போது இதெல்லாம் தான் எடுப்பார் அப்படின்னு ஒரு பார்க்குறது ஒன்று. சாதாரணமாக இருக்கும்போது எப்படி மகரிஷி இருப்பார் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய ஒவ்வொருத்தங்களுக்குள்ளாரையும் இருக்கும். அதுபோல் விஷயங்கள் எல்லாம் நாம் பகிர்ந்துக்கிட்டோன்னா மக்களுக்கு வேதாத்ரி மகரிஷியை அவங்களுக்குள்ளார நம்ம கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குங்கிறதுக்காக தான் நம்மளுடைய இந்த சந்திப்பு. அந்த விதத்தில் நம்ம அவரோடு சேர்ந்து பயணிப்போம். கண்டிப்பாக பயணிக்கணும். எவ்வளோ நாள் முன்னாடி பயணித்தது இன்னும் பயணித்து கொண்டே இருப்போம். ஸோ அவ்வளவுதான். இப்போ அவரை லைவ்லியாக நம்ம கொண்டு வரதுக்கு ஒரு சில அனுபவங்களை நம்ம பகிர்ந்துட்டோம், நல்லா இருக்கும். 1992 எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பாவோட நண்பர் வரார். அப்பாட்ட அந்த தியானத்தை பற்றியும் மனவளக்கலை பற்றியும் பேசிகிட்டு இருக்கிறார். எனக்கு பேசிக்லேயே கோயிலுக்கு போகிற பழக்கமோ சாமியார் பின்னாடி போகிற பழக்கமோ பேசிக்லேயே கிடையாது. ஆனால் தியானத்து மேலே ஒரு நம்பிக்கை உண்டு. தியானம் எடுக்கணும், தியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த இது உண்டு. அப்போ மகேஷ் யோகியை பற்றி கேள்விப்பட்டு மகேஷ் யோகி கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு அந்த ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் அப்பாவோட நண்பர் வராங்க. மகேஷ் யோகி அதுக்கு போடாங்கிறதுல இருக்கும்போது அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டில் அப்பாட்ட தியானத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. நான் அடுத்த ரூம்லேருந்து அதை கேட்டுட்டு இருக்கிறேன். அப்புறம் ஈவினிங் அந்த மாமாட்ட அப்பாட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்களா, என்ன விஷயம்னு கேட்கும்போது, இப்படி மனவளக்கலைன்னு ஒன்று இருக்குது, வேதாத்ரி மகரிஷி அதை சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. திருநெல்வேலின்னு அவர் வெளியூருக்காரு, திருநெல்வேலியிலும் இருக்குது, நான் போய் அட்ரஸ் அனுப்புகிறேன், நீ போய் கலந்துக்கோங்கிறாரு. எனக்கு தியானம் மகேஷ் எங்கேயோ போகிறத இங்கே எடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அப்புறம் அவங்ககிட்ட லெட்ரு போட்டப்பெல்லாம் ஃபோன் போக்குவரத்து கிடையாது. லெட்ரு போட்டு அப்போ கேட்குறேன், இப்போ திருநெல்வேலியில் இருக்குங்கிறாங்க. ஒரு நாள் அதை போய் இந்த சென்டரை போய் கண்டுபிடிச்சிட்டு நீ முதல் நாளே தீட்சை எடுத்துக்கிட்டேன். தீட்சை எடுத்து அந்த என்குருநாதன் புக்கு அதை வாங்கிட்டு வந்தேன். மனோரமா சின்ன அன்னைக்கு தீட்சை எடுத்த அன்னைக்கு அந்த புக்கு அன்னைக்கு கல்வியை படித்து முடிச்சிட்டேன். சூப்பர். படித்து மட்டும் நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம், மிகப்பெரிய மகான் இவரை விட்டுறக்கூடாது அப்படின்னு முதல் நாளே எனக்கு இதாகிட்டு, அதுலேருந்து தொடர்ந்து பயிற்சியில் எடுத்துகிட்டே இருக்கும் பொழுது, இது நான் பாளையங்கோட்டை, இந்த சென்டர் பாளையங்கோட்டை, நான் இருக்க திருநெல்வேலி டவுனும். அப்போ நம்ம ஏரியாவுக்கும் நம்ம மக்களுக்கு இதை கொண்டு போகணும் அப்படிங்கிற நான் இதை எடுத்து ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே ஒரு ஆர்வம், கண்டிப்பாக நம்ம ஏரியாவுக்கு மக்களுக்கு இதை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் என்னுடைய நண்பரோட அப்பா ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட், எங்கள் வீட்டிலேருந்து 2 தெரு தள்ளி தான். அவங்ககிட்ட கேட்டேன், எனக்கு இது மாதிரி மனவளக்கலையை சொல்லிக் கொடுக்குறதுக்கு இடம் வேணும், ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் மட்டும் நான் பயன்படுத்துவோம் அப்படின்னு. அவர்கிட்ட போய் கேட்டேன், நான் மனவளக்கலையை சொல்லித்தரதுக்கு ஒரு இடம் வேணும், எனக்கு சண்டே ஈவினிங் மட்டும் தந்தா போதும், தாராளம் எடுத்துக்கோ அப்படின்னாங்க. அந்த ஸ்கூல்லேருந்து மனவளக்கலையை ஆரம்பித்தோம். முதல் நாளே 41 தீட்சை அந்த அளவுக்கு வந்தது. அப்புறம் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஆசிரியர் பயிற்சிக்கு வந்தோம். இந்த சாமிஜிட்டு டிசம்பரில் ஆசிரியர் பயிற்சிக்கு வந்தோம். ஆசிரியர் பயிற்சிக்கு சாமிஜி அப்போ தான் நேராக பார்க்கும்போது கண்ணில் அப்படியே தரையாக தண்ணீர், இப்படி ஒரு தேஜஸான ஒரு மகானை பார்க்கக்கூடிய நம்ம கொடுத்து வச்சிருக்கோமே அப்படின்ட்டு ஆசிரியர் பயிற்சி முடிஞ்ச உடனே திருநெல்வேலிக்கு ஐயா மகரிஷியை கூப்பிட்டுருந்தோம். திருநெல்வேலி கடவுளை காணலாம் அப்படின்ற தலைப்பில் சாமிஜி முதல்ல ஸ்பீச் கொடுக்குறாங்க. அது நீங்கள் நடுவில் இப்போ சொன்னது பார்த்த உடனே உங்களுக்கு அந்த கண்ணீர் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன காரணத்தினால அந்த 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 அவர்கிட்ட அந்த ஒளியே அவருடைய தேஜஸ், அவருடைய மகரிஷி கிட்டத்தட்ட பார்த்தோம் ரோஸ் கலர்ல ஜொலிப்பார். ரோஸ் கலர்ல ஒரு நம்ம சினிமால தான் பார்த்துருக்கிறோம் மகான்கள் மகரிஷிகள். அப்ப நேர ஒரு மகரிஷியை பார்க்கும் பொழுது, அவருடைய தேஜஸ் பார்க்கும் பொழுது கண்கள் ஆட்டோமேட்டிக்கா தண்ணீர் வருது. எனக்கு ஒரு காலத்துல சாமியாரே பிடிக்காத காலம்,
ஆனால் இந்த மகானை பார்க்கும் பொழுது எவ்வளோ தண்ணீர் வர வச்சிட்டாரு. அப்போ மகானை சிக்கனை பிடிச்சிட்டோம். அப்படி பிடிச்சிட்டு அப்புறம் திருநெல்வேலிக்கு கூப்பிட்டு வரோம். திருநெல்வேலி கடவுளை காணலாம் அப்படிங்கிற தலைப்பில் சாமிஜி போய் பேச வைப்பார். என்னங்க நாங்கள் வால் போஸ்ட் அடித்து ரெட்டி போட்டுறோம். நாங்கள் இன்றைக்கி ஆரம்பித்தது ஒரு சின்ன மண்டபம், கிட்டத்தட்ட ஒரு 500 படிக்கக்கூடிய மண்டபம். ஆனால் கிட்டத்தட்ட 2000-3000 பேர் தெருவெல்லாம் கூட்டம். மகரிஷி முதல்ல திருநெல்வேலிக்கு வராங்க, அவ்வளோ கூட்டம் மகரிஷி. அப்புறம் தொடர்ந்து 2வது தடவை வந்தாங்க, 3வது தடவை வந்தாங்க. 2வது தடவை வந்து நெல்லை ஸ்டேட்டஸ்க்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு சாமிஜி நான் கூப்பிட வரேன். நானும் போத்திராஜ் ஐயா அவர்களும் கூட வரோம். இன்னொரு பேராசிரியர் வர்றாங்க. சாமி நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க, திருநெல்வேலி வந்துடுறேங்கிறாங்க. தலைப்பு என்ன வைக்கலாம் அப்படின்னு சாமிகிட்ட கேட்குறேன். தலைப்பெல்லாம் வேண்டாம், கேள்வி பதிலாக வைப்போங்கிறாங்க. இது வரைக்கும் பொது சபையில் கேள்வி பதில் வச்சது இல்லையே, பப்ளிக் மீட்டிங் எப்படி கேள்வி பதில் இல்லையா அப்படின்னு கூட இருந்த பேராசிரியர் வேண்டாம் சார், ஏடாவிடமா ஏதாவது கேள்வி கேட்பாங்க, வேண்டாங்கிறாங்க. மித்த மகானாக இருந்தால் எனக்கு தெரியாத பதிலா அப்படின்னு இருப்பாங்க. மகரிஷி சிம்பிளா சொன்னாங்க, தெரிஞ்சா தெரியுமோ, தெரியலன்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்னாங்க. இப்படி ஒரு மகானை நம்ம பார்க்க முடியாது. ஆனவன் தான் இருக்கும், எனக்கு தெரியாத சப்ஜெக்டா எடுப்பாங்க. அப்பயும் எனக்கு சரண்டர் சாமிஜிட்ட 2000 அப்புறம் தலைப்பு மகான்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, சில கேள்விகளை கேட்கக்கூடாது கண்டிப்பா. ஆனா வேதாத்ரி மகரிஷியை பார்த்தோம்னா என்ன மாதிரி கேள்வி வேணாலும் கேட்கறதுக்கு அவரே தன்னுடைய வாயாலே தந்து சொல்றாங்க. 2வது அப்படி மகானாக யார்ட்டையும் பழகல. அவங்க ஒரு மடாதிபதியோ யாரையும் பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் கீப் பண்ணோம். மகரிஷியை பொறுத்தவரையில் பேசிக்கலி எப்போ வேணாலும் அப்ரோச் பண்ணலாம் டைரக்டா. ஒரு சாதாரண அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அப்ரோச்சபிளா இருந்தாங்க மகான். எப்போ வேணாலும் நான் வரும்போது எப்போ வேணாலும் மாடிக்கு ஐயா போய் சாமியை போய் பார்ப்பேன், சந்திப்பேன். அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருந்தது. அந்த வாய்ப்பு உமா சிஸ்டர் வந்து எப்போ வந்தாலும் சந்திரன் வாங்க மேலே கொட்டிக்கிடுவாங்க. நான் சாமிகிட்ட போய் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், சாமிஜி சொல்றதை கேட்டுகிட்டே இருப்பேன். 10 நிமிஷம் கேட்டுட்டு இருப்பேன். அவங்க பேசும்போது ஏதாவது இன்ட்ராக்ட் உண்டாக மற்றபடி எதுவுமே பேர். அந்த அளவுக்கு ஒரு எளிமையாக அணுகக்கூடிய ஒரு மகான். நம்ம வாழுங்காலத்தில் நம்ம கூடயே வாழ்ந்துருக்காங்க. நம்ம சென்ம பூர்வஜன்ம புண்ணியம் தான் அதெல்லாம். கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க கடவுளை காணலாம் அப்படிங்கிறத. தலைப்பு உண்மையிலேயே தலைப்பை கேட்டாலே வந்து என்னென்னா இன்னைக்கு வந்து நிறைய நம்ம கேட்டிருக்கோம் கடவுளுங்கிறத பற்றி கதையாக சொல்லலாம். வேதாத்ரி மகரிஷி பொறுத்த வரைக்கும் அவர் கூட வாழ்ந்த காலங்கள்லையும் சரி, அவர் வாழ்ந்து முடிஞ்ச பிறகும் அதை வந்து நமக்கு புத்தக வடிவில் அவர் கொடுத்துருக்குற அந்த கருத்துக்களும் சரி, உண்மையாக அந்த கடவுளை வந்து எப்படி நமக்குள்ளார உணர முடியுங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ சபையில் வந்து சொல்லும் பொழுது என்ன மாதிரி அப்போ உங்களுக்கு மொதல் அனுபவம்னு நினைக்கிறேன் இல்லையா? நீங்கள் மொதல் தடவை அவருடைய இதை கேட்குறதே அதை தான் கேட்க போகிறீங்க. முதல் ஸ்பீச் அதுதான். ஆசிரியர் பேச்சு எடுத்திருக்கோம். ஆனால் முதல்ல ஒரு பப்ளிக் ஸ்பீச்சுக்கு பொழுது அதுதான். அது அன்னைக்கு மக்கள் கூட்டம் ஜாஸ்தி. சாமிஜியோட தெளிவான கருத்துக்கள் வந்து பாமர மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்தது. இன்னைக்கிட்ட ஒரு வாரமாக அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. எல்லா மக்களுமே ஒரு வாரமாக வேதாத்ரி மகரிஷியை பற்றி தான். இன்னைக்கு தான் புதுசாக திருநெல்வேலி மக்கள் நேற்று மகரிஷியை பார்க்குறாங்க. ஆனால் ஒரு வாரம் யார்கிட்ட கேட்டாலும் மகரிஷியை பற்றி தான் பேசுகிறாங்க. கடவுளை காணலாம் என்பது தலைப்பட மிக எளிமையாக கடவுள் எப்படிப்பட்டவர்னு காமிச்சிட்டாங்க. எல்லா மகானும் நான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இது நீ தான் கடவுள்னு நம்மளை உணர்த்திச்சுட்டு போயிட்டார், நீயும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படிங்க அந்த ஒரு மகா புண்ணியம் அன்னைக்கு திருநெல்வேலி மக்களுக்கு அன்னைக்கு கிடைச்சது. உண்மையிலே பெரிய விஷயம். இந்த கடவுளுங்கிறத நம்ம வந்து பேசும்பொழுது பார்த்தோம்னா கடவுள் தத்துவங்கிறதே வந்து இன்னைக்கு ஒரு புரியாத ஒரு புதிராகவே போயிடுது. ஆன்மீகம் ஒன்று சொல்லுது, விஞ்ஞானம் பார்த்தோன்னா இன்னொன்று சொல்லிட்டு இருக்கு. அந்த விதத்தில் நம்ம பார்த்தோம்னா வந்து விஞ்ஞானிகள் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமாக நம்ம டக்குன்ட்டு ஞாபகம் வருது நமக்கு இந்த வானியல் தத்துவமாக இருந்தாலும் சரி, குவாண்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதிலெல்லாம் பார்த்தா ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஞ்ஞானியாக நம்ம கருதிட்டு இருக்கோம். நியூட்டன் ஐன்ஸ்டைனுக்கு அப்புறம் கரெக்ட் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் தான். ஸோ அந்த விதத்தில் வேதாத்ரி மகரிஷி பொழுது ஒரு ஞாபகம் வருது எனக்கு. நானும் சாமிஜி ரூமில் நான் சாமிஜி இன்னொரு மூத்த பேராசிரியர் 3 பேர் உட்காந்துருக்குறோம். வேறு விதமாக பேசிகிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த மூத்த பேராசிரியர் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸை பற்றி சொல்கிறாங்க, இந்த பிளாக் ஹோலை பற்றி சொல்கிறாங்க. அப்போ சில ஒரு 5 நிமிஷம் அவர் சொல்கிறத சாமிஜி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, நீங்கள் சொன்னது தவறு, ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் இப்படி தான் அதை சொல்ல வராரு அப்படின்னு ஒரு 15 நிமிஷம் விளக்குறாங்க. அப்போ இந்த மூத்த பேராசிரியர் ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு நல்லா படித்தவர். சாமிஜி 3ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கிறாங்க. அவங்க ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸோட தத்துவத்தை எந்த அளவுக்கு உள்வாங்கி ரிப்ளை பண்ணும்போது எனக்குலாம் உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது.
பாமர மக்களும் தத்துவ ஞானின்னு சொல்கிறோம். பாமர மக்களுக்கு மட்டும் இல்லை, விஞ்ஞானிக்கும் ஒரு தத்துவ ஞானி தான் அப்படிங்கிறத அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அற்புதமான வார்த்தை. இந்நாள் வரைக்கும் நம்ம பாமர மக்களின் தத்துவ ஞானி அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கோம். ஸோ விஞ்ஞானிகளுக்கும் அவர் வந்து அந்த விஞ்ஞானத்தை கடந்து போகக்கூடியது விஞ்ஞானம். அன்னைக்கு காட் பார்ட்டிகல் பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் காட் பார்ட்டிகல் பற்றி சொல்கிறாங்க. விஞ்ஞானம் சொல்லுது. அன்னைக்கு சாமி அந்த காட் பார்ட்டிகல் இறைத்துகளை பற்றி சொல்கிறாங்க. அந்த வார்த்தையும் சொன்னாங்க, காட் பார்ட்டிக்கும் சாமி அந்த வார்த்தையும் சொன்னாங்க. அந்த வார்த்தை விஞ்ஞானி காதுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல, அவங்க காட் பார்ட்டிகல்ங்கிறாங்க. வான்காந்த காலத்தில் இருக்கிறது எங்கே வேணாலும் அது வருவாங்கிறது. இறைத்துகள் தான் எப்பயுமே சொல்லுவாங்க. அன்னைக்கு அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பற்றி பேசும்பொழுது அந்த காட் பார்ட்டிகல் வார்த்தை வந்தது. ஸோ இது மகரிஷி வந்து பேசினதுன்னு பார்த்தோன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அப்போ அப்பயே வந்து மகரிஷிக்கு வந்து இந்த விஞ்ஞானபூர்வமாக தெரிஞ்சிருக்கு எல்லா விஷயங்களும். அதே நேரத்தில் வந்து வாழ்க்கை தத்துவத்தில் அதை அடிப்படையாக என்ன நடக்கணுமோ, குடும்பத்துக்குள்ளாக என்ன கொண்டு வரணுங்க. ஸோ இறை தத்துவத்தை குடும்பத்துக்குள்ளாக இணைச்சி கொடுக்கணுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு இதை வந்து கொடுத்துருக்கிறதுங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு சில ஞானிகளால் தான் அது முடியும். கண்டிப்பாக. ஆனால் எப்போதுமே அந்த ஞானத்திலேயே தான் அவர் இருந்தாரான்னு பார்த்தோம்னா இல்லைங்கிற மாதிரி தான் தெரியல. சாதாரண மாதிரி மக்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கூட நிறைய இருந்திருக்கு. நிறைய அனுபவங்கள் அவங்க கூட சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது எனக்கு பெரிய அனுபவமாக இருந்தது. கண்டிப்பாக. திருமணமே கரெக்டாக 5ஆவது நாள் சாமிஜியை பார்த்து பிளஸிங் வாரம் சாமிஜி ரூமில் சாமிஜி கூட பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு மகான் எந்த விதத்தில் ஒரு விஷயத்தையும் எடுத்து மதிக்கிறார். அந்த வந்திருக்க உள்ளங்களை எப்படி வந்து தனக்கு நிகராக, அதாவது அடிக்கடி சொல்லுவாங்க, நான் உங்களை வந்து தோல் மேலே ஏறி உட்கார எனக்கு மேலே நீங்கள் இப்போ என்னை தாண்டி போகணும் அப்படிம்பாங்க. அந்த விதத்தில் அதை செய்தும் காமிச்சிருக்கிறார். வார்த்தையோட செய்து காமிச்சிருக்கு. உண்மைதான். எந்த நேரமும் கூட்டமாக இருந்தால் கூட தனியாக கீழே உட்கார வைப்பாங்க. தனிப்பட்ட முறையில் 2 பேரும் 3 பேரும் வந்திருக்கும் போது கீழே உட்கார சம்மதிக்கவே மாட்டாங்க. பக்கத்தில் சேர் போட்டு தான் உட்காந்துருப்பாங்க. அப்படி சமமாக தான் பார்த்துருக்குறாங்க. சபையில் கூட்டங்களில் கீழே உட்காந்துருக்கலாம், அப்படி இப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம். அப்போது யார் அது வந்தாலும் ஆழியார்லையும் நாங்கள் பார்க்கறது உண்டு. வந்தால் முதல்ல சேரில் உட்கார வைக்கிறது தான் அவர்களுடைய முதல் இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து யாரையும் மரியாதை குறைய நான் பேசி பார்த்தது இல்லை. சின்ன பையன் போனாலும் நீங்கள் வாங்க போங்கன்னு தான் பேசியிருக்காங்க முடிய பேர் சொல்லி கூப்பிட்டோ ஒருமையில பேசியோ நான் மகானை பார்த்ததே இல்லை. அப்புறம் திருநெல்வேலியில் அறிவு திருக்கோயில் கட்டணும்னு எனக்கு ஆசை. கும்போணம் அறிவு திருக்கோயில் போயிட்டு இருந்தோன்னே திருக்கட்டணும்னு ஆசை. அப்போ பொருளாதாரத்தில் நாங்கள்லாம் வீக்காக இருந்த நேரம். இப்போ ஒரு 20 சென்ட் வாங்கி போட்டுருவோம். கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா அந்த நேரத்தில். இப்போ 2 லட்ச ரூபா எப்படியா பெரட்டி வாங்கி போட்டுருவோம். ஒரு 4-5 வருடம் கழித்து அறிவு திருக்கோயில் கட்டுவோம் அப்படிங்கிறத எண்ணத்தில். அப்போ தனி ட்ரஸ்ட்டும் சாமிஜிட்டு கேட்டு வாங்கிட்டோம். அப்போ தனி ட்ரஸ்ட்டு கேட்டோம். எத்தனை ட்ரஸ்ட் வேணும் வச்சுக்கோ, தெருக்கு ஒரு ட்ரஸ்ட் கூட வச்சுக்கோ. என்னுடைய வாய்மொழி உத்தரவு ஒரு போய் ட்ரஸ்ட்டு பேரை மட்டும் எழுதி எனக்கு அனுப்பிட்டாங்க. ஒரே நாளில் 5 ட்ரஸ்ட் ஆரம்பித்தோம் திருநெல்வேலியில். வெரி குட். ஆரம்பிச்சு எங்கள் ட்ரஸ்ட் பார்வை ஒரு இடத்த வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி அட்வான்ஸும் போட்டாச்சு. சாமிஜிட்டு அந்த அட்வான்ஸ் பத்திரத்தை கொண்டு வந்து காமிக்க வரேன். என்னுடைய எண்ணம் ஒரு 5 வருஷம் கழிச்சு கட்டணும்னு. இப்போ பொருளாதாரம் நம்மளுக்கு இருக்காதுன்னு சாமிஜி வந்து பத்திரத்தை கொடுத்தோன்னே சந்திரன் கட்டிடுறேன் அப்படின்ட்டாங்க. சாமிகிட்ட போய் நான் 5 வருஷம் கழிச்சு கட்ட போறேன்னு சொல்ல முடியுமா? சாமி வாக்க அருள் வாக்க நினைச்சிட்டு கட்டிடுறேன்னு சொன்னார். கட்டிடுங்கன்ட்டார். கட்டிடுங்க அப்படின்ட்டாரு. நான் வந்து 1 லட்ச ரூபா தரேன். உடனே செக்கில் போட்டு 1 லட்ச ரூபா கையில் கொடுத்தாங்க. உமாக்கா கூப்பிட்டாங்க, செக்கை வாங்கினாங்க, 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு அப்போ காய்கள் பத்துக்கு 50 ரூபா. நான் வந்து நடத்துகிறேன்னா 100 ரூபா வச்சுக்கோம். ஒரு 2000 பேர் அமர மாதிரி ஒரு அரங்கத்தை ரெடி பண்ணிட்டு என்னை கூப்பிடுவேன். நான் வந்து நடத்தி தரேன். அதில் ஒரு 2 லட்ச ரூபா ஆயிரும். நான் கொடுத்த 1 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வச்சு அந்த பில்டிங்கை கட்ட அறிவு திருக்கையில் கட்ட ஆரம்பிங்க. அது கேட்டு வாங்கி கட்டிக்கொள்ளுன்னாங்க. இன்னொரு வார்த்தை என்ன சொன்னாங்க, நான் கெட்டேன் அப்படின்னு ஆணவத்தில் கட்டி பார்த்தேன்னா நீ கெட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கணும் அப்படின்னாங்க. அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் தாமிரபரணி அறிவு திருக்கோயில் செயல்பட்டு இருக்கு. அதுவே கட்டிட்டு இருக்கு. அன்னைக்கு 2 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கணும். சாமி ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா மதிப்புக்கு அதை கட்டியிருக்கோம். ஒவ்வொரு ஃப்ளோர் 3 ஃப்ளோர் கட்டியிருக்கோம். மேலே ஒரு சபை, தாமிர துரிய சபைன்னு கட்டியிருக்கோம். அது வாட்டுக்கு தன்னைத்தானே கட்டி கொண்டது அந்த அறிவு திருக்கோயில், திருநெல்வேலி அறிவு திருக்கோயில். சாமி சொன்ன வார்த்தை இன்னைக்கு நாங்கள் கடைபிடிச்சிட்டு வரோம். ஏன்னா ஒவ்வொரு பில்டிங் இதுவும் ரெனோவேஷன்லையும் சாமிஜி நான் செய்யலை, இறைநிலையே நான் செய்யலை, நீங்களே செஞ்சுக்கோங்க, உங்களுக்கான கோயில் நீங்களே கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வேலையை ஆரம்பிப்பேன். இப்போ சமீபத்தில் கூட ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு ரெனோவேஷன் ஏப்ரல் மாதம் ஆரம்பித்தோம். இப்போ முடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட 25வது ஆண்டு விழா வருது அடுத்த வருஷம். அதனால் அதுக்கு ரெனோவேஷன் பண்ணோம். அப்போ வந்து சாமிஜி வந்து காயல் பக்கம் நடத்தி கொடுத்தாங்க. 2000 பேர் கலந்துக்கிட்டாங்க. காயல் நடத்தி கொடுத்தாங்க. அவ்வளோ பேரையும் செய்ய வச்சாங்க. 2000 பேரும் செஞ்சோம். படுத்துக்கிட்டு செய்யக்கூடிய காயல்
நிதியுதவிக்காக வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கட்டடம் வரணுங்கிறதுக்காக தானே வந்து ஆமாம் பயிற்சி நடத்தி பயிற்சி நடத்திருக்காங்க. அதை வச்சுட்டு நம்ம வந்து ஆமா. அதுக்கு வச்சுட்டு அந்த 2 லட்சம் கையில் ஸ்டேஜில் கையில் கொடுத்து நீங்கள் கட்ட ஆரம்பிங்க அப்படின்னாங்க. அந்த பயிற்சி மிக சிறப்பாக நடந்தது. 2000 பேர் ஒரே இடத்துல இருக்கிறது, படுத்துக்கிட்டு செய்யக்கூடிய பயிற்சியை தவிர அத்தனை பயிற்சி சாமி அதனால செஞ்சிடணும் அப்படின்ட்டாங்க. செஞ்சு அப்படின்னு அடிக்கல் நாட்டுக்குள்ளாக்கு வந்திருக்கும் போதும் நம்ம போத்திராஜ் அண்ணா தான் கார் ஓட்டிட்டு வருவாங்க. எப்பயுமே போத்திராஜ் அண்ணா தான் திருநெல்வேலிக்கு வரும்போது போத்தீஸ் அதிபர் போத்திராஜ் அண்ணா தான் எப்பயுமே கார் ஓட்டிட்டு வருவாங்க. அப்பயும் அவங்க தான் சாமி தான் ஓட்டிட்டு இருந்து அந்த இடத்துல அடிக்கல் நாட்டிட்டு முடிஞ்சன்னு சொல்லிட்டாங்க, இந்த இடம் மிக புனிதமான இடம், திருநெல்வேலி சைவம் தலைத்த பூமி, இங்க இருந்துதான் உலகம் எல்லாம் உலகம் மீதி போகும் அப்படின்ட்டு வாழ்த்திட்டு போனாங்க. வெரி குட். அதுக்கு தகுந்த மாதிரி செய்துட்டும் இருக்கீங்க. இப்ப நல்ல வளர்ச்சி அங்கே செய்யல குருமணம் செஞ்சுட்டு இருக்காரு. கண்டிப்பா அதுதான் அவருடைய சொன்ன வார்த்தை இப்ப திரும்பி நீங்க சொன்ன வார்த்தை இப்ப ஒழிச்சிட்டு இருக்கு. அதாவது கட்டிடலாம் அப்படிங்கறது வந்து முதல்ல வந்து கட்டிட வேண்டியதுதான் அப்படிங்கறத வந்து ஒரு பாசிட்டிவா கொடுத்துட்டாரு. அதுக்கடுத்தது அவர் கொடுத்த வாக்குறுதி அதுவே கேட்டு வாங்கி. அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஆணவத்தை ஒழிக்கணும், நான் கட்டிடலாம் நான் செய்திடலாம் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் ஆணவம் வந்துடக்கூடாதுங்கிறது அந்த வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தையை நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம். அது அதுவாக கட்டிட்டு இருக்கு. ஸோ அது தானுக்கு வேண்டியதை தானே கேட்டு வாங்கி. அப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இங்க என்ன, எந்த ஒரு இதையும் வந்து செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை வச்சுக்கலாம். பலனை எதிர்பார்த்தாம செஞ்சுட்டு இருந்தா அது வேலை நடந்துகிட்டே இருக்கும். செய்யணும் தான், அதுக்கு என்ன வரணுமோ இறைநிலையை செய்யுங்கிற அந்த முழு நிலை துணை நிற்கும். ஒவ்வொரு செயல் அந்த சமர்ப்பணம், எந்த நற்செயல் செஞ்சாலும் இறைவன் துணை நிற்பார். இந்த ஒரு நம்பிக்கையை வந்து விதைத்த அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு எனக்கு 25-27 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் அந்த வார்த்தை எனக்கு வச்சுக்கொண்டதே இருக்குது. ஒவ்வொரு அறிவியல் திருக்கோயில் அது அரங்காவிலையும் நான் தான் சொல்வேன். எல்லா அறிவியல் அரங்காவிலையும் சொல்வேன், ஆண்கிறத விட்டுட்டு செய்யுங்க, உங்க அறிவித்திற்கு நன்றாக வளரும். வெரி குட். உண்மையிலே இது நம்ம வந்து எல்லாருமே சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. நிறைய நேரங்களில் நாம் செஞ்சுருவோம், நம்மளால முடியும் அப்படிங்கிறது அது இருக்க வேண்டிய அது நம்பிக்கை. நம்பிக்கையை தாண்டி வந்து நம்மளுடைய முழு மனதையும் நம்மளுடைய அந்த நமக்குள்ளார இருக்கிற வேகம் இதையெல்லாம் குறைச்சி முழுமையா சரணடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு என்ன தேவையோ அது தானே வந்து முடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம வந்து நம்ம வேலைகள் பார்க்கணும். அதுக்காக வேலைகளை பார்க்காம இல்லை, நம்ம வேலையில பார்த்துட்டே இருப்போம், இறைநிலை உதவி பண்ணி கொண்டே இருக்கும். ஸோ அதுவே கேட்டு வாங்கி. ஸோ எல்லாரும் நம்ம கவனிக்க வேண்டியது எந்த ஒன்றும் வாழ்க்கையிலையும் சரி, இது ஒரு கட்டடத்துக்காக சொன்னதுன்னு சொன்னாலும் இப்போ வாழ்க்கைக்கும் தான். ஸோ யாரு நீங்க எப்படி இருக்கீங்களோ அது குழந்தைகள் கல்வி, குழந்தைகள் திருமணம் எல்லாத்துக்குமே அது இறைநிலை கரெக்டாக காயனத்தை செஞ்சுட்டு தான் இருக்கும். நான் செய்து விட்டேன், நான் படிக்க வைத்து விட்டேங்கிறதெல்லாம் ஆணவம் தான். ஃப்ராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டலிஸ்ட்ன்றாரு. இப்போ வந்து உனக்கு என்ன தேவையோ அதுவே கேட்டு வாங்கி கரெக்டாக வச்சா போதும். ஆனால் நம்ம நிறைய டிமாண்ட் வச்சு நிறைய டிமாண்ட் வைக்கிறோம். அந்த டிமாண்ட் வச்சே வந்து கடைசியில் கிடைக்கும். அதுக்குன்னு சொல்லுவாங்க, உனக்கு என்ன டிமாண்ட் பேப்பர் எழுதிட்டே வா, அதில் எதெல்லாம் தேவையில்லைன்னு அடிச்சுட்டே வா, அப்போ அதுதான் உனக்கும் கடவுளுக்குள்ள நெருக்கம் அப்படிம்பாங்க. அதான் இந்த தேவையில் கூட நெருக்கம், கடவுளுக்கு நம்மளுக்கான நெருக்கம் கூடிக்கிட்டே போகுது. தேவை குறைக்க நம்மளுக்கும் கடவுளுக்கான நெருக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிம்பாங்க சாமிஜி. தமிழ் ஃப்ராக்ஷன்கிட்ட டோட்டல்கிட்ட என்ன வேணாலும் கேளுங்க, ஆனால் தேவை பார்த்து கேளுங்க, அவ்வளோ எடுத்துக்கிட்டு தானவே நடந்துடும். ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு நடந்துருக்கு. நீங்கள் இன்னும் இப்போ எங்கேயாவது போகும்போது காரில் போத்திசையா அவர் கூட்டிட்டு போவார் அப்படிங்கிறத சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி போகும்பொழுது கூட நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சாமிஜி கூட சாமிஜி கார் ஓட்டியாக இருந்ததுனால சாமிஜிக்கும் அவருக்கும் நிறைய இன்ட்ராக்ட் நடந்துக்கு அந்த விஷயங்கள் நிறைய எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. சாமிஜி கூட திருவண்ணாமலை ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். திருவண்ணாமலை ஏர்போர்ட் போய் சாமிஜி இறக்கி விடுறதுக்காக போகிறோம். ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே சாமிஜி அப்படியே தலையை செய்விட்டு ஃபார்மல் நம்ம தாத்தா தலையை சீட்டு போவாங்க. அதனால உள்ள போகும்போது தலையை செய்விட்டே போகிறாங்க. அங்கே உள்ள ஃபாரினர்ஸ் பூரா பார்க்குறாங்க, சாமிஜிக்கு முடியல தலையை செய்விட்டு இருக்காங்களே அப்படின்னு. ஒரு காமெடியாக இருந்த நேரத்தில் அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக இருந்தது. சாமிஜியும் பார்த்து சிரிச்சுட்டே தலையை செய்விட்டு போனாங்க. இந்த மாதிரி காமெடியான விஷயங்கள் இருக்கு. நான் திருநெல்வேலிக்கு வரும்பொழுது என்னோட நண்பர் வீட்டில் தான் தங்க வச்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறேன். ஆமாம், அதில் அவர் ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிறேன் தான். நம்ம எல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் வந்து அந்த ஸ்டேட்டஸ் மெயின்டைன் குரூப்புக்குள்ள போய் தலையை செய்வோம், யாரும் பாத்திரக்கூடாது, எதையும் கண்டுக்கலாம். ஆமாம், அவர் அதை பார்க்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எங்களுக்கு. நல்ல என்னுடைய நண்பர் வீட்டில் தான் தங்க வச்சிருந்தேன் சாமிஜியை. முதல்ல அடிக்கல் நாட்டு வரும்போது நண்பர் வீட்டில் தங்க வச்சிருந்தேன். அவங்க வீட்டில் தங்கிக்கிட்டு மெனுவெல்லாம் இட்லி, பொங்கல் இது மாதிரி மெனுவாக கொடுத்துருந்தோம். அவங்களும் அதை மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
அப்புறம் சாமிஜி ஒரு நாள் வந்துட்டு, இதே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இவங்க குஜராத்தி பீப்புள் தானே, குஜராத்தி மனுவை கொண்டாங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டது மட்டும் இல்லை, 1க்கு 2 தடவை கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. 3 நாள் அங்கே தங்கியிருந்தாங்க. தங்கிட்டு ஊருக்கு போயிட்டு அந்த என்னோட நண்பரோட அப்பாவுக்கு லெட்டர் எழுதினாங்க. என்னை 3 நாள் 2 நண்பர் நல்லா கவனிச்சிட்டீங்க, உங்களுக்கு வாழ்நாள் முழுதும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். என்ன பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை. மகான் நம்ம வீட்டுக்கு வரது நாம தான் நன்றி உள்ளதான இருக்கோம். இவர் போயிட்டு லெட்டர் எழுதினாங்க, சாமிஜி உங்களுக்கு வாழ்நாள் முழுதும் நான் நன்றி உள்ளதான இருப்பேன் அப்படின்ட்டு. 3 நாள் சாப்பிட்டது, 3 நாள் சாப்பிட்டதுக்கு, அதுக்கு வந்து எவ்வளவு நாள் சாப்பிட்டதுக்கு 300 வருஷம் நம்ம நன்றி கடனா இருக்கணும். நாம நன்றி கடனா இருக்கோம். அவர் எழுதினார் அப்படின்னு. அதை ரசிக்கிறதோடு இல்லாம அந்த குடும்பத்தை வந்து சந்தோஷப்படுத்துறது, அவங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த உணவோட அதையும் சாப்பிட்டு வாழ்த்துறதுங்கிற இன்னொன்னு கூட சொல்லுவாங்க. அவர் நிறைய ஊர்களுக்கெல்லாம் போயிருக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது, எத்தனையோ பேர் அவங்கெல்லாம் கொடுத்த அந்த உணவுனால தான் இந்த உடல் வாழ்ந்து இவ்வளவு சேவையும் செய்ததுங்கிறதுனால நான் காலையில எழுந்திரிச்சு உட்கார்ந்து ஒவ்வொருத்தங்களையும் வாழ்த்துவேன் அப்படிங்கிறத சொல்லுவார். ஸோ அதை ரிட்டர்ன்லேயே உங்களுக்கு வந்து நீங்கள் ரிட்டர்ன் வச்சிருக்கிறாங்க தான் அவங்க வீட்டில் இருக்குது. முக்கியமானது, ஒரு நல்ல ஒரு பொக்கிஷம் அது. அவங்களுக்கு அனுப்பி விட்றோம். கண்டிப்பாக நம்ம வந்து மக்களுக்கு அதை வந்து எப்படி ஒரு மகான் வந்து சாதாரணமாக அதை கூட எக்ஸ்பிரஸ் செய்திருக்கார். திருநெல்வேலிக்கு அடிக்கல் நாட்டியாச்சு. நாங்கள் கட்டுறதுக்கு கொஞ்சம் பணம் லேட் ஆகிட்டே இருந்தது. 99 தான் திறந்தோம். 98 தீபாவளி ஒட்டி நண்பர்லாம் சாமிஜி பார்க்க வந்தாங்க. அப்போ வந்திருக்கும்போது சாமி கேட்குறாங்க, என்னாச்சு திருநெல்வேலி திருக்கையில் இன்னும் முடிக்கலையான்னு கேட்குறாங்க. இப்போ இல்லையா பணம் டிமாண்டே கட்டிகிட்டு இருக்காங்கன்னு வரும் தலைவரை வர சொல்லுங்க, நிர்வாகியை வர சொல்லுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் மறுவாரம் நான் வந்தேன். என்னென்னாங்க அப்படி சொன்னோம். அப்படி ஒரு 25,000 செக்கை போட்டு கொடுத்து ஏப்ரல் மாதத்தில் திறக்க ஏற்பாடு பண்ணுங்க, நான் திறக்க வரேன் அப்படின்னாங்க. நாங்கள் போய் சாமி சொல்லிட்டாங்களே மடமடன்னு வேலையை முடிச்சுட்டு ஏப்ரல் திறக்கிறதுக்கு சாமிஜியோட டேட்டும் வாங்கிட்டோம். ஏப்ரல் 24, 1999 டேட்டு வாங்கியாச்சு. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சாமிஜிக்கு பத்திரிக்கை கொடுக்க வாரோம். அதுக்கு முன்னால் இது மலர் போடுறோம். மலர் போடுறது, மலரை ப்ரூஃபை கொண்டு சாமிஜிட்ட வண்டி காமிக்கிறேன். சாமி அப்போ ஓம்கார மண்டலத்தில் உட்காந்துருக்காங்க. ஈவினிங் சாமி ப்ரூஃபை வாங்கி பார்த்துட்டு, பாரதியாரோட பரசிவ வெள்ளன்னு ஒரு கவிதை இருக்குது, அதை போடேன் அப்படின்னாங்க. அவர் பெரிய மகான், பெரிய சித்தர். அவர் வாழ்க்காலத்தில் அவரெல்லாம் விட்டுட்டோம், நம்ம பெரிய சித்தர் அப்படின்னாரு. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, அவரை ஒரு சுதந்திர போராட்ட கவிஞராகவும் பாப்பா பாட்டு எழுதக்கூடிய கவிஞர் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். காக்கை திரளையும் அந்த நாளான படித்தார். அதோட அர்த்தம் கூட நம்மளுக்கு தெரியல. இங்கே மகரிஷி வந்து அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் பாரதியார் புக்கெல்லாம் எடுத்து திருப்பி படிக்க ஆரம்பிச்சோன்னா மகரி தத்துவங்கள் அதுவும் ஒன்றா இருக்கு. அப்புறம் தான் அந்த கவிதையை நம்மளுக்கு புரியுது. அப்போ பரசுவெள்ளத்தின் புக்கை எடுத்து அதை எடுத்து பாரதியார் எடுத்து படிச்சுட்டு திருப்பி அந்த மலரில் அந்த பரசுவெள்ளும் இதை போட்டேன். கட்டை சடை வேண்டாம், காவி துணி வேண்டாம், பாவித்தல் ஒன்றை போதும், பரநிலை இருக்கும்பாரு. அப்போதான் புரிஞ்சது, துரியாதேவம் சாமி இதுதான் சொல்லியிருக்கா, பாவித்தல் ஒன்றை போதும், பரநிலை இது இருக்கு அப்படின்னு. அந்த துரியாதேவம் அன்னைக்கு புரிஞ்சுது எனக்கு. வெள்ளம் அப்படிங்கிறது கூட அடிக்கடி சொல்லி வெள்ளம்ங்கிறதுக்கு விளக்கத்தை சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு வந்து மற்ற மகான்கள் சொல்லியிருக்கதையும் வந்து அதை எடுத்து அதுல இருக்கிற அர்த்தங்களை நமக்கு புரிய வச்சதுங்கிறது வேதாத்திரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குள்ளச்சாமிங்கிற ஒரு இவர் தான் அவருக்கு தீட்சை கொடுத்து அவரை மகான ஆக்குனது அப்படின்னு அதையும் சொன்னாங்க சாமி. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்து எவ்வளவு அற்புதமா ஒரு இதை இணைச்சு கொடுத்துருக்கிறார். 94, 95 சாமிஜிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது எளிமீன் விளிமீன் ஒரு புக் இருக்கும், விவேகானந்தர் புக்கு. அந்த புக்கில் 116ஆம் பக்கம் 117ஆம் பக்கத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என் காலத்தில் முடியுமோ முடியாதோ தெரியவில்லை, எனக்கு பின் ஒருத்தர் தோன்றுவார். உதாரணமாக சென்னை தலைமையிடமாக கொண்டு அந்த அமைப்பு இயங்கும். அதில் ஓம்கார ஓம் வடிவத்தில் ஒரு அமைப்பு உருவாகும். அதில் ஆசிரியர்கள் நிறைய உருவாக்கப்படுவாங்க அப்படின்னு அதில் எழுதியிருப்பார். அது கொண்டு சாமிகிட்ட காமிச்சேன், சாமி இப்படி எழுதியிருக்காரு, கணந்தர் இப்படிலாம் எழுதியிருக்கிறார் அப்படின்னாங்க. இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. எளிமையின் விளைவு பக்கம் 116, 114 பக்கத்தில் அந்த விஷயம் வாசம் அதை எடுத்து நம்ம அதை தனியாக ஒரு இதை எடுத்து போடணும். அது போடுறேங்க. அது கண்டிப்பாக அது நான் நிறைய பேருக்கு அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன். அதை அனுப்பி விட்றேன். கண்டிப்பாக அது மக்களுக்கு எழுதியிருப்பார். நம்ம எதுவுமே எழுதியிருப்பார். என் காலத்தில் தோன்றுமோ தோன்றாதோ தெரியாது, முடியுமோ முடியாதோ தெரியாது, எனக்கு பின் ஒருத்தர் தோன்றுவார். உதாரணமாக சென்னை மாகாணத்தைன்னு எழுதியிருப்பார். சென்னை மாகாணத்தை தலைமையிட கொண்டு இருக்கும். அது வந்து எந்த இதுவும் இருக்காது, வெறும் ஓம் மட்டும்தான் அதில் இருக்கும். அதில் ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கப்படுவார்கள், அவங்க உலகங்கள்லாம் போவாங்க அப்படின்னு அதில் எழுதியிருப்பார். அப்போ எவ்வளோ ஒரு தீர்க்கதரிசியாக வேதாத்திரிய மகிழ்ச்சி பாவல் இருக்கிறார். விவேகானந்தருடைய அந்த அவருடைய நினைவலைகள்
அது வந்து இங்கே வேதாத்ரி மகரிஷிக்குள்ளார பல விதத்தில் அப்போ வேலை செஞ்சிருக்கு. வேலை செஞ்சிருக்கு. பாரதியாருடையது சொல்கிறாரு, வள்ளலாருடையது சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பல பேருடையதை வந்து நம்ம இவங்களெல்லாம் பார்த்ததில்லை. இவங்களுடைய மொத்த உருவம் வேதாத்ரி மகரிஷி. நம்ம இயேசு மகனை பார்த்ததில்லை, முகமது நபியை பார்த்ததில்லை, புத்தரை பார்த்ததில்லை. இவருடைய மொத்த உருவமாக தான் நான் வேதாத்ரி மகரிஷியை பார்க்குறேன். அந்த ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது சரி. தமிழகத்தில் பிறந்து தமிழை தாய்மொழியாக கொண்டு நமக்கு ஒரு மகான் கிடைச்சது நாமெல்லாம் செஞ்ச புண்ணியம். வேற ஏதோ ஒரு மொழியில் கிடைச்சிருந்தா கூட இந்த தத்துவத்தை நாம் இந்த அளவுக்கு உள்வாங்க முடியுமான்னு தெரியல. எளிமையாக தமிழிலே இவ்வளோ ஆயிரக்கணக்கான கவிதைகள் எழுதி, ஆயிரக்கணக்கான உரைநடைகள் எழுதி இப்படி கொடுத்துருக்கதெல்லாம் நாம செஞ்ச பாக்கியம், புண்ணியம். இது உலகெங்கும் போய் சேரணும். நம்மளுக்கு மட்டும் சொத்து இல்லை. திருக்குறள் எப்படி உலக சொத்தோ அது மாதிரி வேதாத்திரியும் ஒரு உலக சொத்து. உலகமெங்கும் போகும். ஒவ்வொரு குக்கிராமத்துக்கும் சின்ன சின்ன நாடுகளுக்கும் அது போய் சேரணும். தேடுதல் நிறைய இருக்கு. உலகம் பூரா தேடுதல் இருக்கு. ஆன்மீக தேடுதல். ஆன்மீக தேடுதலுக்கு புண்ணிய பூமி இந்தியா. இந்தியாவிலையும் இப்படி ஒரு மகானை நம்ம பெற்றிருக்கோம். இப்படி ஒரு கண்டென்ட் வேற எந்தையும் நாங்கள் பார்த்ததில்லை. எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்ததில்லை. உலகம் பூரா நிறைய அறிஞர்கள் இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ புக்கை படிக்கிறோம், எத்தனையோ நெட்டில் படிக்கிறோம். இப்படி ஒரு கண்டென்ட் எங்கேயுமே கிடைச்சான்னு எனக்கு தெரியவில்லை. ஸோ அந்த மாதிரி வந்து மகரிஷி வந்து நிறைய குடும்பங்களோட வந்து பயணிச்சிருக்காங்க. அவங்க வெளியில் போகும்போது, பயிற்சிக்காக போகும்போது எல்லாமே நிறைய இடங்கள்ல வந்து அந்த மாதிரி அவர் இந்த சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருந்த விஷயம், அது அந்த ஹியூமரஸாக வந்து கொண்டு வந்த விஷயம் அப்படிங்கிறத நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நிறைய விஷயம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். திருநெல்வேலி நெல்லை ஸ்கேட்டர்ஸ்க்கு அடிக்கல் நாட்டுக்கு வராங்க. அன்றைக்கி ரெயின் சீசன். ஆக்சுவலாக இன்டோரில் போடணும், அவுட்டோரில் போட்டோம். தவறுதலாக அவுட்டோரில் போட்டோம். இறைவணக்கம் குரு வணக்கம் முடியுது. நல்ல மழை. சாமிஜியால் பேச முடியல. நாளைக்கு சந்திப்போம்னு சொல்லிட்டு ஸ்டேஜை விட்டு இறங்குறாங்க. நான் தான் கொடையை பிடிச்சி, பக்கத்தில் தான் வீடு, நண்பர் வீட்டுக்கு அங்கே தான் தங்கியிருக்காங்க சாமி. கொடையை பிடிச்சி சாமி உள்ள விட்டேன். அங்கே அதிகமான மழையினால அங்கே ஒதுங்க இடம் இல்லை. யாருக்கு எந்த வீடு திறந்துருக்கோ எல்லாம் அவங்க வீட்டில் ஒதுங்கிட்டாங்க. இங்கே சாமிஜி கூட கொஞ்சம் லேடிஸ் வந்து சாமிஜி கூட வந்தாங்க. ஒரு 10க்கு 10 ரூம் தான். சாமிஜி உட்காந்துருக்காங்க. ஒரு 10 லேடிஸ் உட்காந்துருக்குறாங்க. சாமிஜி உட்காந்துருக்கோம். சாமிஜி வேஷ்டி நினைஞ்சிருக்கு, தலை நினைஞ்சிருக்கு, போய் வேஷ்டியை மாற்றிட்டு தலையை தொட்டிட்டு வருவோன்னு. சவரில் குளிச்சாமே நினச்சிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. சாமி கொஞ்சம் வேஷ்டி நினைஞ்சிருக்கு, மாற்றிக்கிடுவோம் அப்படின்னா வரவே மாட்டேன். நாங்கள் சாமி வாங்க அப்படின்னு கையோட கூட்டு போய் வேஷ்டியை மாற்றி விட்டு தலையை தொட்டி விட்டு விட்டோம். மித்த மகான்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். இவர் ரொம்ப எளிமையாக அந்த நேரத்துலையும் தத்துவம் தான் ஓடிட்டு இருக்கு. இந்த 10 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, 10 பேர்ட்டும் தத்துவம் தான் பேசிட்டு இருக்காங்க சாமிஜி. அந்த டயத்தையும் யூஸ் பண்ணி இந்த பெண்கள்கிட்ட தத்துவத்தை பேசிட்டு தான் வந்துடும். ஸோ அந்த நினைஞ்சிருந்தா கூட அதையும் தாண்டி வந்து தத்துவத்தை பேசிட்டு அதை ஷவர் பாத் எடுத்து அவ்வளோ இதை வந்து அதை ஒரு ஜாலியாக்கிட்டேன். இன்னும் வேற நீங்க அறிவு திருக்கோயில நிறைய ஓப்பனிங் செய்திருக்காங்க. ஆமாம், நம்ம திருநெல்வேலி அறிவு திருக்கோயிலும் சாமிஜி தான் ஓப்பன் பண்ணி சொன்னேன். சாமி இந்த மலரை பார்த்தாங்க, மலர் அந்த கவிதை போடுனாங்க. அப்புறம் பத்திரிக்கை கொடுக்க வரும்பொழுது சாமிஜி கொஞ்சம் ஃபுட் பாய்சன், அதனால கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அப்பயும் வாரேன்ட்டாங்க. நான் அதெல்லாம் சரியாயிரும், நான் வந்துடுறேன் அப்படின்னாங்க. ஒப்புதல் கொடுத்தாங்க. இப்போ உமா சிஸ்டர் வந்துட்டு, சாமிஜி நீங்கள் போகக்கூடாது, உங்களோட உடல்நிலை சரியில்லை, சாமிஜி போகக்கூடாது, டாக்டர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாமி அப்பயும் ஒரு காமெடி தான். டாக்டருக்கு என்னப்பா என் உடம்பு புரியும், என் உடம்பு எனக்கு தெரியாதா? என் உடம்புலாம் நல்லா தான் இருக்குது, நான் போயிட்டு இன்னும் 15-20 நாள் டைம் இருக்குது, நான் போய்க்கிறேன் அப்படின்னாங்க. உமாக்கா நீங்கள் போகவே கூடாது, ஸ்ட்ரிக்டாக நீங்கள் 1 மாதம் ரெஸ்ட் எடுத்து ஆகணும் அப்படின்னு. அப்போ காமெடியாக சொன்னாங்க, இந்த உமா விடமாட்டான் என்னையா, அதனால் எஸ்கே மையா வச்சு நீ திறந்துக்கோ அப்படின்னாங்க. சரின்ட்டு நிறைய ஈரோடு போய் எஸ்கே மையாட்ட போய் சொன்னேன், இப்படி சாமிஜி உங்களை திறக்க சொல்கிறாங்கன்னா. சாமிஜி இருக்கும், நான் எப்படி திறப்பேன் அப்படின்னாங்க. இல்லை சாமிஜி தான் உங்களை திறக்க சொன்னாங்க அப்படின்னா. உடனே சாமிஜி ஃபோன் பண்ணாங்க, ஆமாப்பா உமா விட மாட்டேங்கிறா, நான் ஒரு நாள் தாமோதரன் ஐயா வீட்டில் போய் தங்கிக்கிறேன், மறுநாள் மதுரையில் அனந்தநாராயணத்தில் தங்கிக்கிறேன், 3ஆவது நாள் நான் சந்திரன் வீட்டில் தங்கிக்கிறேன், எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை, ட்ராவலை ஸ்ப்ளிட் பண்ணிட்டா எனக்கு ஈஸியாக இருக்கும், நான் போயிடுவேன், ஆனால் உமா விட மாட்டேங்கிறா. எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட் நாள் இங்கே போகணும், இங்கேருந்து திண்டுக்கல் பிரேக் ஜர்னி. ஆமாம், பிரேக் ஜர்னி. இங்கேருந்து திண்டுக்கல் தாமோதரன் ஐயா வீட்டுக்கு இங்கேருந்து பக்கம் தானே போயிடலாம். திண்டுக்கல்லேருந்து மதுரை ரொம்ப பக்கம், ஒரு மதுரையிலேருந்து திருநெல்வேலி போய்க்கலாம் அப்படின்னு பிரேக் ஜர்னிமே சொன்னாங்க. அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம், செய்யலாம், 4 நாளாக ட்ராவல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. உமாக்கா நீங்கள் போகவே கூடாதுன்ட்டா சொல்கிறாமா, நீங்கள் போய் திறந்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு எஸ்கேம்கிட்ட சொன்னாங்க. எஸ்கேஎம் ஐயா திறந்த முதல் அறிவு திருக்கோயில் திருநெல்வேலி தாமிரபரணி அறிவு திருக்கோயில். வெரி குட். நல்ல ஒரு அடுத்த ஒரு சிறப்பு. இப்போ இதுலேருந்து பார்த்தோன்னா வந்து தன்னை யார் கவனிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. அதாவது நான் குரு தான், நான் சொல்றது கேட்கணும் இல்லை,
எந்த அளவுக்கு அவரு உமாக்காவும் சாமிஜி மேல அவ்வளவு அக்கறை இருந்ததுனால தான் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதை மதித்து கொண்டு நான் போலமா ஐஸ்கிரீம் வச்சு திறந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பொதுவா என்ன பண்ணுவோம், எனக்கு எல்லாம் தெரியும், தெரியும், நான் பாத்துக்குவேன் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த சொல்லுவாங்க. ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் வந்து சொல்லலாம். ஆமா. அதுக்கெல்லாம் நான் ஒரு இதான் தீர்வுன்னு ஆரம்பிக்கலாம். அதுவும் அந்த வயசுக்கு அந்த வயசு அவருக்கு இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே செய்ய முடியும். இருந்தாலும் வந்து மதிச்சு அதை வந்து வேற ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு எஸ்கேஎம் ஐயா கிட்டத்தட்ட எவ்வளோ அறிவித்திருக்கள் தந்துட்டாங்க. மகரிஷி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருச்சு. உலக சமுதாய சேவை சங்க தலைவர் வழியா அவருடைய இதில் இன்னும் நிறையவே ஓப்பன் ஆகிட்டு இருக்காது. இன்னும் பொதுவாக இப்போ பார்த்தோம்னா வந்து சமுதாயத்தில் வந்து நிறைய இடத்துல வெவ்வேறு விதமாக ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஒரு விதமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த விதத்தில் பார்த்தோன்னா வேதாத்ரி மகரிஷியை பற்றி என்ன மாதிரி ஒரு பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிச்சோம். சமுதாயத்தில் நானும் பார்த்துருக்குறேன். எல்லா அமைப்புகளை பற்றியும் ஏதாவது தவறுதலாக பேசக்கூடிய இதை நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஆனால் வேதாத்ரி மகரிஷியும் மனவளக்கலை பற்றியும் யாரும் எந்த அரசியல்வாதியும் சரி, எந்த மாற்று மதத்தினரும் சரி, மாற்று மடங்களும் சரி, இது வரைக்கும் நான் தவறுதலாக பேசி பார்க்கவே இல்லை. இந்த உதாரணம் சொன்னேன்னா, ஒரு பாமர மக்கள் கூட வேதாத்ரி மகரிஷியோட உயர்ந்த எண்ணம் தான் இருந்திருக்கு. மகரிஷியோட இறைநிலை நடந்த அன்னைக்கு நாங்கள் வந்து பொள்ளாச்சியில் ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தோம். அங்கே ஒரு வாட்ச்மேன் மார்ச் 28 தங்கியிருக்கிறோம். நான் முத நாளே வந்துட்டேன். அப்புறம் அங்கே நைட் தங்குறதுக்கு அங்கே போனோம். அப்போ அந்த வாட்ச்மேன் சொல்கிற என்ன விஷயம்ங்கிற, கூட்டமாக வந்திருக்கீங்களா என்னங்கிறாரு. இப்படி மகரிஷியோட இறைநிலை இருக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு. அவர் சொன்ன வார்த்தை கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு இருக்கும் அந்த வாட்ச்மேனுக்கு. அவர் சொன்ன வார்த்தை, இத்தனை வயது வரைக்கும் கிட்டத்தட்ட 95 பேருக்கும் அப்பழுக்கம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிட்டாரு. நான் மகரிஷியை பார்த்தது இல்லை, இங்கே தான் பொள்ளாச்சியில் இருக்கேன், நான் பார்த்தது இல்லை. எந்த ஒரு கான்ட்ராவர்சியும் அவருக்கு மேலே இல்லை. ஒரு பத்திரிகையிலையோ டிவிலையோ அவரை பற்றி ஒரு தவறான செய்தி இல்லாமல் வாழ்ந்த மகான் அப்படின்ற அவரை ஒரு வாட்ச்மேன் 70 வயசு வாட்ச்மேன் நான் பார்த்ததே இல்லைங்கிறார். நான் மனநலக்கலை நான் கலந்துக்கிட்டது இல்லை, மகரிஷி நான் பார்த்தது இல்லை. ஆனால் அவரை பற்றி நான் உயர்வாக நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு மகனை நான் பார்த்தது இல்லை அப்படிங்கிறார். ஏமா மகரிஷியை பற்றியும் மனவளக்கலை பற்றியும் யாரும் தவறுதலாக பேச முடியாது. தவறுதலாக பேசுறதுக்கு ஒரு காரியமும் இங்கே இல்லைன்னு இல்லை. கண்டிப்பாக நீங்கள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே மகரிஷியோடைய சந்திப்பு, உங்களுக்கு நெருக்கமான சந்திப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் திருமணம் ஆன பிறகு உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுடைய குழந்தைகள் அவங்கெல்லாம் கூட வந்து கண்டிப்பாக வந்து மகரிஷியோடைய அருளில் வந்து தான் தெரிஞ்சிருக்கணும், நிச்சயமாக இருக்கணும். அந்த வகையில் ஆழியாருக்கு கூட்டு வந்திருப்பீங்க. கூட்டிட்டு வந்து அவங்கெல்லாம் இருக்கும்போது மகரிஷி குழந்தைகிட்டெல்லாம் என்ன மாதிரி? திருமணமாகி 5வது நாளே எல்லாரும் ஹனிமூன் போவாங்க. நான் வந்து பார்க்க வந்து நேரங்க ஆழியாருக்கு வந்து மகரிஷியை பார்க்க ஆழியார் முன் பார்த்து ஆழியார் முன் தான் வந்தேன். இங்கே வந்து மகரிஷி ரூமுக்கு போய் திருமணத்தை பற்றி சொன்னோடனே வாழ்த்தி ஒரு மாங்கனியை கொடுத்து, இல்லம் என்பது பொருட்கள் ஈட்டி வாழ்க்கை துணையோடு நல்லா வாழ்ந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சு சமுதாயத்துக்கு உதவி செஞ்சு வாழணும். இல்லம் என்பது உங்கள் 2 பேருக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி உள்ள அத்தனை பேருக்கும் நீங்கள் உங்களால் முடிந்தால் நீங்கள் சமுதாயத்துக்கு செய்யணும், அதுதான் இல்லறம் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழத்தையும் கையில் கொடுத்து வாழ்த்தி அனுப்புனாங்க. அப்புறம் என்னுடைய முதல் குழந்தை எங்கள் வீட்டு அம்மா கன்சீவ் ஆகிருக்கிறாங்க. 5 மாதம் ஆசிரியர் பயிற்சிக்கு கூப்பிட்டு வரேன். 5 மாத கர்ப்பிணி பெண்ணா நான் கூப்பிட்டு வரேன். என்னுடைய முதல் குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே அவள் அருள்நிதி, அபிமன்யு மாதிரி வயிற்றில் இருக்கும் பொழுதே அவள் அருள்நிதி ஆகிட்டா. இன்னைக்கு பிரமையான கோர்ஸுக்கு வந்திருக்கிறாத. அப்போ ஒவ்வொரு தடவையும் எப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை சாமி, நான் எப்படி 4-5 தடவை சாமிஜை பார்க்க வந்துடுவேன். ஃபேமிலியோட வருஷத்துக்கு ஒரு தடவையாவது சாமிஜை பார்க்க கூப்பிட்டு வந்துடுவேன். அப்போ என்னுடைய குழந்தைகள் எல்லாமே 1 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சாமிஜை பார்த்துட்டு தான் இருக்கான். சாமி இறைநிலை அடைகிற வரைக்கும் பார்த்துட்டாங்க. இறைநிலை அடைந்த அன்னைக்கும் அவங்க கூப்பிட்டு வந்திருந்தேன். ஆமாம், கூப்பிட்டு வந்திருந்தேன். அதனால் ஒவ்வொரு தடவையும் சாமிஜியை பார்ப்பாங்க. சாமிஜியை பார்த்தா 2 பிள்ளைகளுக்கும் அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். தாத்தா வாழ்க வளமுடன் அப்படி கேட்டுக்கோங்க, சாமியை நின்று ப்ளஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. வாக்கிங் வரும்பொழுது ஓம்காரம்பலத்தில் வரும்பொழுது ப்ளஸ் பண்ணிட்டு தான் போவாங்க. ஒரு தடவை சாமிஜி நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூட, நிறைய கூட்டம் இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஓம்காரம்பலத்தில் பின்னால் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். உமாக்கா அப்படி வந்தவொடனே சந்திரன் நிற்கிறாரு அப்படின்னு நாங்கள் சாமிஜின்னு திரும்பி நின்று வாழ்க வளமுடன் வாழ்த்திட்டு போனாங்க. அதனால குழந்தைகள் ஒவ்வொரு தடையும் சாமிஜி பார்க்கும்பொழுது அவ்வளோ மகிழ்ச்சி. இன்னைக்கு இப்போ பெரிய பிள்ளைகள் ஆகிட்டாங்க. இன்னைக்கும் சாமிஜினா உயிர் அவங்களுக்கு. சாமிஜி அப்படின்னா சாமிஜி கருத்துக்களை அவங்க இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ அந்த அளவுக்கு உயிர் அவங்களுக்கு. ஒரு வழியில இருந்து அந்த சந்ததியே மாத்திர சந்ததியமா ஒரு நல்லது என்னன்னா அவர் ஒரு
ஒரு தாத்தாவா, ம். ஒரு அப்பாவா, அந்த அளவுக்கு வந்து அந்த இப்போ குழந்தைங்களெல்லாம் எப்படி ஒரு உண்மையா ஒரு தாத்தா பார்த்தோன்னா வந்து அவங்களுக்கு ஆமா, அந்த கூப்பிட்டு உண்மைதான். கொஞ்சம் அவங்க தாத்தா மாதிரி தான் பார்த்தாங்க அவங்க. அந்த அந்த அளவுக்கு இன்னைக்கும் அவர் அவங்க வீட்ல நடந்திருக்காரு. பாக்கெட்ல இந்த என் பையன் யூகேல இருக்கிறான். இன்னைக்கும் அவருடைய பிளஸிங்கோட தான் உட்காந்துருக்கிறான். அவர் போட்டோ அவன் டேபிள் எப்பயுமே இருக்கும். சமுதாயத்துக்கு மட்டும் இல்லாம ஒவ்வொரு குடும்பத்திலையும் இப்போ பார்த்துருக்கோம். நிறைய அவருக்கு லெட்டர்ஸ் எல்லாம் வரும். அப்பெல்லாம் பார்த்தோம்னா வந்து சாமிஜி வந்து தன்னுடைய முழுமையை, அதாவது நிறைய பேர் வந்து நம்ம என்ன செய்வோம்னா பார்த்துட்டு அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் கொடுப்போம். ஆனால் வேதாத்ரி மகரிஷிட்ட பார்த்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒன்று ஒன்றே படிப்பார், படிச்சுட்டு தானே எழுதி இதை போஸ்ட் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி. இதோட எனக்கு இருக்கியா ப்ளீஸ் சொல்லுங்க. அறிவித்து எனக்கு 2-3 லெட்டர் போட்டிருக்காரு சாமிஜி. அறிவித்து வர்றதுக்கு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் மழை வாழ்த்து, ஒரு நேரத்தில் மழையே இல்லாமல் இருந்தோம், தமிழ்நாடு போகிறோம். அப்போ நான் திருநெல்வேலியில் மலை தவம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். இன்னைக்கு சுப்பிரமணிய வச்சு ஒரு 2000 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. ஒரு 2000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஃபோட்டோஸு இங்கே எல்லாமே எடுத்துக்கொண்டு சாமி சொல்லி காமிச்சு, சாமி தமிழ்நாடு பூரா வறுமையில் இருக்குது, ஒரு மலை தவம் தமிழ்நாடு பூரா சேர்ந்து நடத்துவோம் அப்படின்னு சாமி சொன்னோம். அப்போ நடத்துவோமே, நம்ம தலைவர் எஸ்கேம் ஐயாட்ட நீங்கள் சொல்லுங்கள், ஏற்பாடு பண்ணிடுவோம் அப்படின்னா நானே எஸ்கேம் ஐயாட்ட சொன்னேன். எஸ்கேம் சாமி சொல்லிட்டா செஞ்சிடும் அப்படின்ட்டு தமிழ்நாடு பூரா சர்க்குலர் அனுப்புனாங்க. அனுப்பி ஒரு நாள் ஈவினிங் 6 மணிக்கு இந்த தவம் நடந்தது, மலை தவம் நடந்தது. தமிழ்நாடு பூரா நல்லா மழை பெஞ்சது. அந்த வருடம் செழிப்பாக இருந்தது. மறு வருடமும் இதே சாமிஜி லெட்டர் எழுதினேன். சாமிஜி இந்த வருடமும் மலை தவம் நடத்தணும் அப்படின்னு. சாமிஜி பதில் போட்டாங்க, இயற்கையை நாம் தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பதிலை போட்டாங்க. கரெக்டான ஒரு அதேமாதிரி லெட்டரில் வந்து நான் திருநெல்வேலி அடிக்கலான்ட்டு வரும்போது என்னுடைய நண்பர் வீட்டில் தான் தங்க வச்சிருந்தேன். அவங்க ஒரு குஜராத்தி, அவங்க வீட்டில் தான் தங்க வச்சிருந்தேன். 3 நாள் அங்கே தான் தங்கியிருந்தாங்க. அவங்க குஜராத்தி உணவு தான் சாப்பிட்டாங்க. எனக்கு இங்கே தமிழ்நாடு உணவு வேண்டாம், இவங்க பீப்புளோட உணவை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. ஸ்வீட்லாம் சாமிக்கு பிடிக்குமோ பிடிக்காதுன்னு ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுப்பாங்க. அவர் சாமிஜி சாப்பிட்டு பார்த்து கூட 2 கொடுங்களேன் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எவ்வளவு ஆமாம், கேட்டு வாங்கி உரிமையோட ஆமாம் உரிமையோட கேட்பாங்க. சங்கோஜப்படுவோம். ஆமாம், சங்கோஜம் படல. அவங்க ஃபேமிலி தான் இருந்தாங்க. அவங்க பாட்டு வருவாங்க, டிவி போடுவாங்க, படத்தை பார்ப்பாங்க, அப்படிதான் இருந்தாங்க. ஒளி ஃபேமிலி தான் இருந்தாங்க. அப்போ அந்த வீட்டில் தங்கினதுக்காக ஒரு ஆளியாரை வந்துட்டு ஒரு லெட்டர் போட்டாங்க. 3 நாளாக அன்பாக கவனிச்சுட்டீங்க, உங்களை வாழ்நாள் முழுதும் மறக்க மாட்டேன், நன்றியுடனாக இருப்பேன். சாமிஜி வந்து நம்ம வீட்டில் தங்கிறதுக்கு நாம தான் நன்றியுடனாக இருக்கணும். ஒவ்வொரு மகான்கள் வீட்டுக்கு வந்தோன்னா பல லட்சம் கட்டுறோம் பாத பூஜை பண்றதுக்கு. இவர் சொந்த பணத்தை 3 லட்சம் கொடுத்துட்டு அடிக்கல் நாட்டம் வந்திருக்கிறாரு. வந்துட்டு லெட்டர் போடுறாங்க, சாமிஜி நான் வாழ்நாள் முழுதும் நன்றியுடனாக இருப்பேன். அந்த லெட்டர்லாம் பார்க்கும்போது எங்களெல்லாம் கண்ணீர் வந்து, இப்படி ஒரு மகானை நம்ம வாழ்நாளில் பார்த்தது நம்ம பூர்வஜனம் புண்ணியம் தான். அது எந்த அளவுக்கும் அவர் வந்து இறங்கி வருவார் அப்படிங்கிறது வந்து தெரியுது இதுல இருந்து. இன்னும் நம்ம பார்த்தோம்னா மகான்கள்லாம் நிறைய வந்து போட்டோ எடுத்துக்கிறதுக்கெல்லாம் வந்து வருவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா வந்திருக்காங்களா? ஆமாம், பொதுவாகவே செலிபிரிட்டி போட்டோ எடுப்பாங்க. பாண்ட போட்டோட சாதாரண விஷயமா. நான் முதல்ல ஆசிரியர் பயிற்சி வரும் பொழுது பத்மநாபன் ஒரு பேராசிரியர் எங்களை கூப்பிட்டு வர்றாரு. இப்போ எனக்கு ஒரு ஆசை, சாமிஜி கூட போட்டோ எடுக்கணும் அப்படின்னு. பத்மநாபன் பேராசிரியர் அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. சரி அப்படின்னு நான் கேமராலாம் கொண்டு வந்துட்டேன். ஊர்லேருந்து வரும்போது ஆசையோட கொண்டு வந்துட்டேன். அப்போ உமாக்காட்ட போய் சொன்னேன், உமாக்கா எனக்கு சாமிஜியோட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை, ஏற்பாடு பண்ணுங்க. நான் செய்கிறேன், ஏற்பாடு பண்ணுறேன்ட்டாங்க. ஆனால் சாமிஜியை தொந்தரவு பண்ணக்கூடாது, எடுக்கணும்னாங்க. தொந்தரவே பண்ண மாட்டோம். நான் அந்த ஓம்கார மண்டலத்தில் படியில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதாக ஏற்பாடு. நாங்கள் கிட்டத்தட்ட 130 பேர், திருநெல்வேலியிலேருந்து 130 பேர் அரசியல் பயிற்சி வந்திருக்கோம். அப்போ நான் சாமிஜி தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு டீமாக ரெடி பண்ணுறேன். A டீம், B டீம், 3 டீம் பண்ணணும். A டீம் சொன்னோம்னா A டீம் வந்து சாமிஜிக்கு ரைட்டில் லெஃப்ட்டில் வந்து நிற்கணும். ஒரே ஸ்னாப் தான், அப்படி முடிச்சிடும். சாமி தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிற அதுக்காக நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி பெரிய கேமரா வச்சுட்டு அந்த காலத்துக்கு பழைய காலத்து கேமரா வச்சு ஒரு கேமரா தான். இப்போ கேமரா இல்லை, நீ வந்து அந்த காலத்தில் அந்த அறம் கிடையாது. ஃப்ரெண்டுட்டு ஒரு கேமரா வாங்கிட்டு வந்தேன், அதை வச்சு ஃபிலிம் போடுற கேமரா ரெடி பண்ணிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. சாமிஜி வந்தாங்க, வந்துட்டு அந்த தலைப்பையை கட்டிட்டு இப்படி வந்தாங்க. வந்தோடனே எங்கே எடுக்க பாருங்க நீங்கள் என்ன வெளிச்சமே இல்லை, இங்கே எப்படி எடுப்பேன், அந்த வெயில் தூக்கி சேர போடு அப்படின்னாங்க. எத்தனை சேர போட்டு அங்கே ஃபோட்டோ எடுக்கிறோம். ஒரு ஸ்னாப் எடுத்தோடனே அடுத்த 2வது டீம் வந்தாங்க. என்ன 2வது டீம், இதுவே 3-4 ஸ்னாப் எடுங்க, சரியா வராது உங்களுக்கு, இந்த ஆங்கிள் ஒன்று எடுங்க, அந்த ஆங்கிள் எடுங்க, ஸ்ட்ரைட்டாக ஒன்று எடுங்க, ஒவ்வொரு டீமையும் 3-4 ஸ்னாப் எடுங்கிறாங்க. ஒன்றுக்கே பெருமிஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் சாமி வாயில வந்து ஒவ்வொரு டீமுக்கு ஒரு 4 ஸ்னாப் எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்க. 4 ஸ்னாப் எடுக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 டீம் கூட எடுக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்து
எல்லாரையும் வாழ்த்தி தான் போனாங்க. என்ன ஒரு கருணை, ம், கருணையான ஒரு இது. கருணை. கண்டிப்பா அந்த போட்டோஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா தர்றேன். ஒரு நல்ல இதுவா வந்து ஷேர் செய்யணும். எந்த அளவுக்கு வந்து மகான் வந்து நம்மள புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிறேன். அவர் வந்து சரி ஏதோ எடுத்தான், ஏதோ ஆசைப்படுறாங்க. சின்ன பிள்ளைங்க ஆசைப்படுறாங்கன்னா இறங்கி வந்து நிக்காங்க, வெயில்ல உட்காந்துருக்காங்கல்ல, அவர் வந்து அதுவும் வெயில்ல வெயில உட்காந்துருக்காங்க. அதுலயும் வந்து ஒண்ணுக்கு பதிலா வந்து எடுத்தோம். 3 ஸ்னாப் எடுத்துக்கோ, 4 ஸ்னாப் எடுத்துக்கிறாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் வந்து மகான்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது. வேதாத்ரி மகரிஷியுடைய கருத்துக்களை மட்டும் நம்ம வந்து பார்க்கறதோட இல்லாம அவருடைய வாழ்நாள்ல அவர் வாழ்ந்த முறை முறை. செய்தாலே உண்மையிலே நமக்கு ஒரு பாடம். அதுவே வாழ்ந்து வந்துரும். காட்டிய மகான். நிறைய மாற்றங்கள் நாம வந்து எல்லாரும் எழுதி கட்டிய மகனா இருப்பாங்க, வாழ்ந்து காட்டிய மகன். நீங்க கூட உங்களுடைய பேரை வந்து பார்க்கும்பொழுது நீங்க வந்து இதுக்கு முன்னாடி உங்களுடைய பேர் வந்து ராமச்சந்திரன் அப்படிங்கிற மாதிரி, ரவிச்சந்திரன், ரவிச்சந்திரன் அப்படிங்கிற மாதிரின்ட்டு வந்து அப்புறம் பிஆர் சந்திரன் மாத்திக்கிட்டேன். நீங்க அது கூட ஏதாவது நீங்க அதுக்கும் ஒரு அனுபவம் இருக்குது. ம்ஹும். திருநெல்வேலி அடிக்கல் நாட்டு இந்த குஜராத் பீப்புள் சொன்னோம்ல, அவங்க வீட்டில் தங்கியிருக்கும் பொழுது அடிக்கல் நாட்டு விழுந்து முடிஞ்சு மறுநாள் காலையில் ஃப்ரீயாக இருந்தோம். சாமிஜிட்ட அப்படியே ரூமில் உட்காந்து எல்லாருக்கும் வந்து நண்பர்கள் வந்து எல்லாம் ஒரு 4-5 நண்பர்கள் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ சாமிஜிட்ட இது மாதிரி கேள்விகள் கேட்கணும் அப்படின்ட்டு சாமிஜிட்ட, சாமிஜி நியூமராலஜி எப்படி அப்படின்னு கேட்குறேன். நியூமராலஜி காலையில் பேரை மாற்று, சாயந்தரம் பணம் தெரியும், ஆனால் மாற்றி தரவர் சரியான பட்டிதனா இருக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் ஜெமாலஜி பற்றி கேட்டேன். சாமி எப்படி ஜெமாலஜி அப்படின்னு. ஜெமாலஜியும் பலன் தெரியும், எல்லாராலையும் ஜாதிக்கல் வாங்கி போட முடியாது, கஷ்டப்பட்டவங்க ஒரு கண்ணாடிக்கல், இப்போ சனி திசைக்குன்னா அவங்களுக்கு அந்த புழுக்கள் சொல்லுவாங்க, சஃபேர் சொல்லுவாங்க, நீங்கள் அதே இதில் ஒரு கண்ணாடிக்கல்ல போட்டால் கூட பலன் இருக்கலாம், கண்ணாடிக்கல்ல பாக்கெட்டில் வச்சா கூட பலன் தரும். இது வந்து சாதாரண ஆண்டனா கண்ணாடிக்கல், ஜாதிக்கல் வந்து டிஸ் ஆண்டனா இப்படி வேலை செய்யும் அப்படின்னாங்க. அதுக்காக நான் சொல்லிட்டேன்னு ஜோசியர் பின்னால அழிஞ்சிடாதீங்க அப்படின்னாங்க. தெளிவா அதை வந்து தெளிவுபடுத்துறாங்க. சரியான கலைகள் உண்மைதான், ஜோதிடம் உண்மை, ஜோதிடர் உண்மையா எனக்கு தெரியாது, ஜோதிடம் உண்மைதான் அப்படின்னா. அப்புறம் வாஸ்து சாஸ்திரம் பத்தி கேட்டேன். வாஸ்து நீளம் அகலம் வச்சாங்க, உயரத்தை மட்டும் என் கால்குலேட் பண்ணன்னு தெரியல, ஆனா வாஸ்து சாஸ்திரம் உண்மைதான் அப்படின்னாங்க. நீங்களும் மதியத்தில் கட்டும்போது சாஸ்திரம் அவ்வளோ பார்த்து செய்யுங்க அப்படின்னாங்க. எதுவா இருந்தாலும் வந்து உதாசீனப்படுத்தவும் வேண்டாம், அதுக்குன்னு அதிலேயே வந்து ரொம்ப போய் மூழ்கி. அப்ப டிவியில சில பேர் வந்து உட்கார்ந்த உடனே சில விஷயங்கள் சொல்றாங்க, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன வந்திருக்கீங்க, அதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு டிவியில வந்துகிட்டு இருந்தது. அந்த நேரத்துல தான் சாமிஜிட்ட கேட்டேன், டிவியில இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வருதுயா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டேன். நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்க எதற்கு வந்து உட்காந்தீங்கன்னா நான் எதுக்கு வந்து உட்காந்துருக்கும் போது ஓகே அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் தெரிஞ்சிருது. ஆமா, அதை மாதிரி தெரிஞ்சு அதை மாதிரி டிவியில சொல்லிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் சாத்தியமா, நம்பகத்தன்மை எனக்கு இல்லையே அப்படின்னு. அது எதுக்கு நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் என் முகத்தை அப்படி பார்த்துட்டே இருந்தாங்க, கேள்வி கேட்டா பதில் சொல்லிடுவோம் அப்படின்னு அந்த கருணையோட. அதுக்கு சாத்தியம் இருக்கு, அதற்கெல்லாம் சில மந்திர உச்சாடங்கள் இருக்கு, தீவிரமான பிராக்டிஸ் பண்ணா 2 பேரும் கருமையும் இணைந்து விடும். 2 பேரும் கருமையும் இணைஞ்சிட்டுனா அவர் எதுக்காக வந்திருக்க, என்ன விஷயம், அவருக்கு என்ன சொல்யூஷன் இறைநிலை மூலமா இவருக்கு போயிடும். இது உண்மைதான், அதனால இதுக்கு மேல நீங்க அலையாதீங்க அப்படின்ட்டாங்க. உண்மைதான், செய்ய முடியும் அப்படின்னாங்க. அதே இதை மறுவாரம் அந்த டிவியில வந்தவர் சொன்னாரு, என் கூட 45 நாள் வாங்க, சில மந்திர உச்சாடனம் இருக்கும், என்ற பிராக்டிஸ் கடுமையா இருக்கும், 45 நாள் அந்த பிராக்டிஸை நீங்க தாங்கிட்டீங்க அப்படின்னா 46ஆவது நாள் உங்களால சொல்ல முடியும் அப்படின்னாரு. இந்த விஷயத்தை சாமிக்கு வாரமே என்று சொல்லிட்டாங்க, உன்னாலையும் செய்ய முடியும் அப்படின்னு. ரிஷி வந்து பல துறையிலையும் வந்து எல்லா விதத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு அது, ஆனா அது எது தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் வந்து அவசியம் இல்லாததான் பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதுல ரொம்ப அது தெளிவா இருந்திருக்காங்க. ரொம்ப தெளிவு. நீங்க சொன்னீங்க அறிவு திருக்கோயிலுக்கு சாமிஜி வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு. இப்போ கண்டிப்பாக உங்களுடைய மனநிலை வந்து அது கேட்கும் பொழுது ஒரு இதுவாக கஷ்டமா இருந்தது. அப்ப நீங்க கண்டிப்பா அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவர்கிட்ட கண்டிப்பா ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு இதை வாங்கிட்டு வர முடியாத ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் சாமிஜியை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறது எண்ணமும் இருந்தது. முடிஞ்சா கண்டிப்பாக வந்திருப்பாங்க, வர முடியாத சூழ்நிலை வர முடியலைங்கிறாங்க. அப்படிங்கும்போது சாமிஜிட்ட அந்த பத்திரிகை குட்டியை கொடுத்துட்டு சாமிஜி பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் உட்காந்துருந்தேன். ஒரு 5 நிமிடம் என் கண்ணையே பார்த்துட்டு இருந்தேன், ஒன்றுமே பேசல, இன்ட்ராக்டே பண்ணல. 5 நிமிடம் என் கண்ணை பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கு கண்ணில் எதுவும் தனியாக வருதுக்கு அங்கே சாமியோட கண்ணை பார்க்க முடியல, தனியாக வருது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ப்ளஸ் பண்ணாங்க. ப்ளஸ் பண்ணிட்டு திறப்புல ரொம்ப சிறப்பாக நானே கூட இருந்து செய்வேன் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு திறப்புல அன்னைக்கு காலையில் சாமிஜிக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ லேண்ட்லைன்
பண்ணே சாமிஜி எடுக்கல, உமாக்காவும் எடுக்கல. அப்புறம் எஸ்கேஎம் ஐயா வந்த உடனே சாமிஜிட்ட பேசுவோமே அப்படின்னாங்க. நானும் போட்டோ எடுக்கல, ஏன்னா இப்போ போடு அப்படின்னாங்க. போட்டோம். எஸ்கேஎம் ஐயா முதல்ல பேசுனாங்க. பேசிட்டு அவர் சந்திரன் கொடுனா என்கிட்ட கூட சாமி கொடுத்தாங்க. சாமி என்கிட்ட பேசுனாங்க. நான் கூடயே இருக்கிறேன், இந்த விழா சிறப்பாக நடக்கும். அதுவும் ஏப்ரல் 24ஆம் தேதி நல்ல வெயில் அடிக்கும் திருநெல்வேலியில. வெயில் காலையில வெயில் காலை 8 மணிக்கெல்லாம் சரியான வெயில். சாமிஜி பேசிட்டு வைக்கிறாங்க. ஒரு அடுத்த 5-6 நிமிஷத்துல கிளவுடு. இப்போ மட்டும் இல்லை, ஈவினிங் வரைக்கும் வெயில் இல்லை. இது வந்து நாங்கள்லாம் புஸ்தகங்களை படிச்சிருக்கிறோம், ஆண்கள் இப்படிலாம் அற்புதம் பண்ணாங்கன்னு. அது நேரில் பார்த்தது அன்னைக்கு தான். ஈவினிங் வந்து ஒரு ஸ்பேஸ் மாஸ்டர் வச்சிருந்தேன். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஒரு அமைதி ஊர்வலம், வேதாத்ரி மகரிஷியோட பதாகையெல்லாம் வச்சுக்கிட்டு போகணும். அதில் சாமிஜி அங்கே ஊடையில் ஸ்டேஜ் போட்டு எங்களை ப்ளஸ் பண்ணுறாங்க. ஆண்டவே ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 2.5 கிலோமீட்டரில் ஒரு ஸ்டேஜை போட்டு சாமிஜி இந்த ஸ்டேஜில் உட்காந்து அந்த ஊர்வலத்தை பார்க்குறாங்க, எங்களை ப்ளஸ் பண்ணுறாங்க. இந்த ஊர்வலம் முடிகிற வரைக்கும் ஆதவன் வந்து அப்படியே குளுமையாக இருந்தார். இது சத்தியம், உண்மை, திருநெல்வேலி மக்கள்கிட்ட கேட்டு பார்க்கலான்னு. அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இதெல்லாம் நம்ம புக்கில் படிச்சிருக்கிறோம். வேதாத்ரி மகரிஷி இந்த அற்புதம் பண்ணார். மகிழ்ச்சி வந்து அற்புதத்துக்கு ஆசைப்பட மாட்டார். ஒரு நிலை 100 நிலை ஆக்கக்கூடிய வித்தை இறைவன். அதான் பல இடத்துல நீங்க இதுக்கு முன்னாடி கூட ஒண்ணு சொல்லும் பொழுது வந்து இப்ப வேண்டாமே, இயற்கை தான் செய்யறது, என்ன செய்யுது, மலைதவம் பண்றதுக்கு கேட்க முடியும், அதுக்கு இயற்கை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னா. எங்க தேவை இருக்கோ, தேவை இருக்கும் இடத்துல இயற்கை கிட்ட வேண்டிக்கிறதும் சரி. எந்த அற்புதம் செய்து ஏமாத்தக்கூடாது. அது பெரிய ஒரு அற்புதமா காமிச்சு அப்படிங்கிறது இல்லாம ஒரு இயற்கையிடம் நான் வேண்டேன், அவ்வளவுதான். அதான் எத்தனையோ சபையில சாமி ஓம்காரம்பத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது நிறைய அன்பர்கள் வந்து கேட்பாங்க, சாமிஜி எனக்கு முட்டு வலிக்குது, கவலிக்கு, இடுப்பு வலிக்கும்பாங்க. சாமிஜி பொறுமையா கேட்டுட்டு அவரோட எக்ஸசைஸ் இருக்குல்ல, இதை செய்யுங்க, அது போயிடுவாங்க. அதை செஞ்சும் போகலை அப்படின்னா நல்ல ஒரு மருத்துவரை பார்த்து எடுத்துக்கோங்க எடுப்பாங்க. என்னைக்குமே என்னைய பார்த்துட்டே இல்லை, என்கிட்ட சொல்லிட்டே இல்லை உனக்கு முட்டு வலி போயிடும்னு சொன்னது இல்லை, என்னைய பார்த்துட்டே இல்லை உனக்கு உன்னுடைய குழந்தைக்கு திருமணம் ஆயிடும்னு சொன்னது இல்லை. எதுவாக இருந்தாலும் அதுக்கான விஷயங்கள் சொல்றாங்க ஒழிய எதுவுமே என்னையை பார்த்தனா எனக்கு சொன்னேன் இது வரைக்கும் நான் சொல்லி பார்த்ததே இல்லை. அதாவது வந்து டிபெண்டன்சியை உருவாக்கும், அவங்களுக்கே தீர்வை சொல்லி அவங்களே ஒரு டாக்டராகவோ ஒரு வழிகாட்டியாகவோ ஒரு குருவாகவோ அவங்களே மாற்றக்கூடிய அந்த பயிற்சியை வந்து கொடுத்துறாரு. எப்போதும் தன்னை நம்பியே வந்து இந்த பிரச்சனை நாளைக்கு இன்னொரு பிரச்சனைக்கு வருவீங்க இல்லை, உங்ககிட்டயே நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறது. இது நிறைய விஷயங்கள் நான் சாமிகிட்ட பார்த்துருக்கேன். ஆனால் மகிழ்ச்சிட்ட இது வரைக்கும் நான் ஆஃபரிங் வச்சதே கிடையாது, இன்னைக்கு வரைக்கும். சரி, சமுதாயத்துக்காக அதை கேட்டிருப்போம் இல்லையா, அதுதான் அவர் தான் சொல்லியிருக்காரு, அதுவே கேட்டு கேட்டுக்கோமா, அதுவே கேட்டு வாங்கிக்கணும். உங்களுக்கு வேண்டியதை நீங்களே கேட்டு வாங்கிக்கணும். வேதாத்ரி மகரிஷி எடுத்துக்கிட்டோன்னா வந்து ஒவ்வொரு தனக்கு வர அந்த கடிதத்தெல்லாம் படித்து பார்ப்பாங்க. சில பேருக்கு பேர் வைக்கணும்னு சொல்லுவாங்க, பேர் வைக்கிறதும் எழுதி கொடுப்பாரு, திருமண வாழ்த்துக்கள் வரும், நிறைய விஷயங்கள் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்து தானே எழுதி அனுப்புறத வந்து பார்த்துருக்கோம். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கியா? என்னோட 2 குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சி தான் பேர் வச்சாங்க. முதல் குழந்தைக்கு பேர் வைக்கும் பொழுது உனக்கு பிடிச்ச பேரா எழுதி கொடுனாங்க. சாமிஜி நீங்களே வைங்க, எனக்கு பிடிச்ச இல்லை நீ எழுதி கொடுனாங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச பேரா எழுதி கொடுத்தேன். சாமி அதெல்லாம் ஒரு அடி அடிச்சுட்டு விஜயலட்சுமின்னு பேர் வச்சாங்க. நான் கொடுத்த பேர் எதுவும் வைக்கல, அதெல்லாம் அடிச்சுட்டு விஜயலட்சுமி பேர் வச்சாங்க. இப்போ 2வது குழந்தைக்கும் அப்படிதான், நீங்களே பேர் வச்சிருக்கேன் சாமி நான் எழுதி தரல. 2வது குழந்தைக்கு பிரபஞ்சன் அப்படின்னு பேர் வச்சாங்க. பிரபஞ்சன். அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்துடும், அவங்க வர முடியல, நான் வந்து சாமி உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்குறேன். பத்திரிக்கை வாங்கி படிச்சுட்டு அப்படியே வாழ்த்து கொடுக்குறாங்க. பத்திரிக்கை பார்க்கும் போதே அப்படியே வாழ்த்து கொடுத்துட்டே இருக்காங்க. கொடுத்து முடிச்சிட்டோடனே ஒரு உமா அக்காட்ட அந்த திருமண கவிதை வாங்குறாங்க. அந்த சின்ன புக்கு, பேக்கெட் புக்கு, அதில் கவிதை கையெழுத்து போட்டுட்டு, உமா ஒரு புதுசாக ஒரு கவிதை எழுதினேன் அதுக்கு உண்டா அப்படிங்கிறாங்க. உமா அக்கா அங்கே போய் பிரிண்ட் எடுக்க போகிறாங்க. அதுக்குள்ளே இவங்க கண்ணாடி டேபிள்கிட்ட இருக்குது அந்த கவிதை. அதை எழுதின அந்த ஒரு ஆமாம், அந்த எழுதின பிரிண்ட் தான், இதுவும் பிரிண்ட் தான். அந்த கண்ணாடி டேபிள் கடியில் இருக்க கண்ணாடியிலேருந்து அதை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு சிசர் வச்சு அதை வெட்டுறாங்க. சைஸுக்கு ஒரு சைஸுக்கு அவங்களே வெட்டுறாங்க. சாமி நான் வெட்டிக்கிறேங்க இல்லைன்ட்டு அவங்களே வெட்டுறாங்க. வெட்டிட்டு ஒட்ட போகிறாங்க. அப்பவுமே சாமி நான் ஒட்டிக்கிறேன் அப்படிங்கிறேன். இல்லை அப்படின்னு நானே ஒட்டித்தரேன்னு அவங்களே ஒட்டுறாங்க. அவங்களே பேஸ்ட் பண்ணிட்டு கரியை சரியா ஒட்டியிருக்கான்னு பார்த்துட்டு இதை அந்த குழந்தைகிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சிருங்க அப்படிங்கிறாங்க.
இது சம்பவம் நடந்து ஒரு 4 மாதம் கழிச்சு இன்னொரு குழந்தைக்கு திருமணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வரேன். அப்பவும் இதே சம்பவம். அந்த கவிதை உமா எட்டுவாங்கிறாங்க. அவங்க பிரிண்ட் எடுக்க போகிறாங்க. அன்னைக்கு வேலை பற்றி கண்ணாடி கிட்ட தேடினாங்க. சாமி போன தடவை கண்ணாடியிலேருந்து எடுத்து கொடுத்துறீங்க அப்படின்னு. அப்புறம் பிரிண்ட் எடுத்துட்டு வராங்க. அப்பயும் இதே தான் வெட்ட போனாங்க. சாமி எனக்கு பத்திரிக்கை கொடுங்க, நான் வெட்டிக்கிறேன். இல்லை நானே வெட்டுன்னு வெட்டினாங்க. அன்னைக்கு என்னை ஒட்ட மட்டும் சம்மதிச்சாங்க. போன தடவை ஒட்ட சம்மதிக்கல, இன்னைக்கு ஒட்ட சம்மதிச்சாங்க. நான் சரியாக ஒட்டியிருக்கேனான்னு ஒரு தடவை பார்த்துட்டு கையில் போட்டு கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு எந்த ஒரு செயல்லையும் நேர்த்தி கடைப்பிடிச்சாங்க. நாமளா இருந்தால் என்ன செய்வோம், இதை கொண்டு அந்த குழந்தைகிட்ட கொடுத்துருன்றோம். வெட்டவும் மாட்டோம், ஒட்டவும் மாட்டோம், இந்த கவிதையை கொடுத்துருன்றோம். அவங்க எதுலேயும் ஒரு நேர்த்தி, சின்ன விஷயமா இருந்தால் கூட ஒரு நேர்த்தியாக செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த நேர்த்தியை நிறைய பார்த்துருக்கிறேன் நான். தன்னுடைய கையாலேயே செய்து அதை அந்த செய்யும் போது அவர் கண்கள்ல இருந்து வருகின்ற அந்த வைப்ரேஷன் எல்லாமே ஒண்ணு அந்த வெட்டுறதுலயும் சரி, வெட்டுறதுலயும் சரி கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. உண்மைதான். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். மனநிலை நம்மள்ட்ட கொடுக்கலைங்கிறது காரணமே ஒவ்வொருல அந்த இதுல வாழ்த்து போயிட்டு இருக்குன்னு நினைக்கிட்டேன். ஒவ்வொரு இடத்துலயும் தன்னால எவ்வளவு அதுக்குள்ளார திணிக்க முடியும் இந்த நல்ல எண்ணங்களை வந்து திணிச்சு அது ஒரு வாழ்த்தாக வந்து கொடுத்துருக்காங்க. மற்றவர்களை நம்பி விடுறதுக்கு பதிலாக அந்த இது நேர்த்தி, நீங்க சொன்ன மாதிரி அந்த கடமையை சரியாக செய்யணும் அப்படிங்கிறது உண்மையிலே. ஒரு வட்டம் காந்த தத்துவம் புஸ்தக வெளியீட்டு விழா நான் வந்திருந்தேன். இப்போ பேராசிரியர் சோமசுந்தரம் ஐயா பேசுகிறாங்க, காந்த தத்துவத்தை பேசுகிறாங்க, சென்னை பேராசிரியர் பேசுகிறாங்க. அப்புறம் சாமிஜி பேசுகிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, இந்த புக்கை ஒன்று படித்தாலே போதும், இறைநிலையை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எந்த ஒன்றை அறிந்தீர்கள், இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமே அதுமே காந்தமா இதை படிங்க அப்படிங்கிறாங்க. படித்துட்டு இருக்கும் பொழுது எந்த இடத்துல உங்களுக்கு விளங்கலையோ புரியலையோ தடுமாற்றம் வருதோ புக்கை மூடி வச்சுட்டு என்ன நினைங்க, நான் வாரேன் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை. வள்ளலார் சொல்லுவார், அச்சிலே ஏற்றோம் நல்ல மிடாவை ஏற்றோம் அப்படின்னு. நீங்கள் சாமிஜி வான்காந்தபுரம் கலந்துருக்கிறதுனால உங்களுக்கு எங்கே விளங்கவில்லையோ சாமிஜி வந்துட்டு வருவாங்க. இது வந்து புத்தகத்துக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது. அந்த வார்த்தையை நம்மளுக்கு வாழ்க்கையிலையும் சரி, கல்வியிலையும் சரி, தொழிலையும் சரி, எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன் ஆகுதோ அந்த இடத்துல சாமிஜி நினைச்சோம்னா வருவாங்க. என்ன ஒரு உறுதிமொழியை சாதாரணமாக சொல்லிட்டான். பொதுவாக வந்து நான் பார்த்துக்கிறேன், இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்கிட்ட வாங்க நாங்கள் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் நினச்சா போதும் அங்கே வந்து நான் தெளிவுபடுத்திடுவேங்கிறது வந்து சொல்லிக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு நாம் இப்போ இதை வந்து ஒரு மனதுக்குள்ளாக முழுமையாக இதை ஏற்றுக்கிட்டாலே போதும் நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தோன்னா வந்து மகரிஷியை நான் பார்க்கல, அவரோட பழகின அனுபவங்கள் இல்லை, அவரை பார்க்காதனால என்னங்கிறதே தெரியலங்கிறதுனால பார்க்காதவங்க சொல்லியிருக்கிறாரு. அவரை உருவத்தை வைத்துக் கொண்டு நினைத்தாரே. அது எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது. சாமிஜியை பார்க்காதவங்களுக்கு நிறைய பேருக்கு கனவுளோட வந்திருக்கிறார், நிறைய இடத்துல கனவு வந்திருக்கிறார், யோசிச்சிருக்கிறாரு. என்னால் அப்படிங்கிறாங்க. நீங்கள் நிறைய மகன்கள் சொன்னீங்க. நிறைய மகன்களில் போனோம்னா என்னை பார்த்தோன்னே உனக்கு எல்லாம் சரியாக முடியுமாங்க. அந்த வார்த்தை சாமிஜி வந்து ஒரு நாளும் நான் வந்து பார்த்ததில்லை. எத்தனை பேரும் அன்பர்களில் பேசும்போது நான் கூட வந்து பார்த்துருக்குறேன். சாமிஜி எனக்கு மொட்டு வலி, எனக்கு பேக் பெயின், என் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலை, என் பையனுக்கு நல்ல காலேஜில் வேலை கிடைக்கிற அப்படிம்பாங்க. இது எதுக்குமே என்னை வந்து பார்த்துட்டு இல்லை, நான் ப்ளஸ் பண்ணிட்டேன்ல உனக்கு நடக்குங்கிற வார்த்தை நான் சாமி வாயிலேருந்து கேட்டதே இல்லை. முட்டு வலி என்னன்னா, நம்ம உடற்பயிற்சி நல்லா பண்ணுங்க, சரியாயிரும். அதுலேயும் சரியா இல்லாமல் நல்ல மருத்துவரை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒழிய திருமணம் ஆகலைன்னா வரணும் வருமா, நீங்கள் நாலு இடத்துல தேடுங்க, சொந்தக்காரன்ட்ட ஃப்ரெண்ட்ஸை சொல்லி வைங்க, நல்லா வரும் அப்படி தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது, ஜாடிக்கேற்ற மூடி ரெடியாக தான் இருக்குது. உன் குழந்தை பிறக்கும் பொழுதே அது உனக்கு முன்னால் அந்த பையன் பிறந்தான் இருக்கிறான். அது நேரம் காலம் வரும்பொழுது காஸ்மிக் உங்களை இணைத்து வைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒழிய என்னையை பார்த்துட்டு அதனால் உன் குழந்தைக்கு வரணும்னு சொன்னதில்லை. என் பையன் படிக்கலை அப்படின்னா நல்ல டியூஷன் சொல்லிக் கொடுங்க, இல்லாட்டா அவன் எதில் சரியாக வரலையோ அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒழிய நான் என்னையை பார்த்துட்டேங்க ப்ளஸ் பண்ணிட்டேன் உன் பையன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிடுவாங்களாம் வார்த்தையெல்லாம் வரும். இது நான் 1 நாள் 2 நாளில் பல நாள் கேள்வி கேட்டிருக்கும் போது ஒரு நாளோட சாமிச்சு என்னையை பார்த்துட்டீங்கல்ல உங்களுக்கு நடக்கும் என்ற ஒரு வார்த்தை நான் சொன்னது கிடையாது. அவர் சொல்லக்கூடியதெல்லாம் அப்போ வந்து பயிற்சி முயற்சி தான். இதை செய்துக்கிட்டே இருந்தாலே நீங்களே வந்து எதுக்கும் வந்து மற்றவங்களை நாடி போக வேண்டியதில்லை. கண்டிப்பாக நம்ம கர்ம வினைக்கு பல ஏற்றால பண்ணணும். என்ன நாடி நீங்கள் வந்து வரணுங்கிறது இல்லைன்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் நினச்சா நான் வந்து அங்கே நிற்பேன் அப்படிங்கிறது எனக்கு செய்ய வேண்டியது பயிற்சி. அது ஒன்று தான். இன்னொன்று கூட வந்து நீங்கள் இப்போ சொன்னதை வச்சு பார்க்கும்போது டெல்லிக்கு அங்கே இருக்கிற
சென்டரை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மகரிஷி வந்து வாழ்த்தி அனுப்புகிறார் பாலச்சந்திரையா ஜெயந்தி அம்மா என்னையும் சேர்த்து சொல்லும் பொழுது அப்போ இதே மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னது ஞாபகம் வருது. நீங்கள் என்ன செய்யணுன்ட்டு இருக்குதோ அதை முன்னாடியே நான் வந்து செய்து வைப்பேன். எந்த அளவுக்கு அவருடைய அந்த கருணை இப்போ சோமசுந்தரம் ஐயாகிட்ட சொன்னது வந்து எங்கே உங்களுக்கு தெளிவாக அது புரியலையோ என்ன நினைங்க நான் வந்து அங்கே தெளிவுபடுத்துகிறார். அப்போ நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது குரு நினைவு. அவரை நினைச்சோன்னா நிச்சயமாக அவர் வந்து நமக்குள்ளார இருந்து வழி நடத்தி நம்மளை தெளிவுபடுத்தி நம்மளையும் மேம்படுத்துவாருங்கிறது வந்து அவர் கொடுத்த உறுதிமொழி. உண்மை. அது நிறைய அனுபவத்தில் நம்ம மனவளக்கலை சார்பாகவும் பார்த்துட்டோம், மித்த அன்பர்கள் வாழ்க்கையிலையும் பார்த்துட்டோம். ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போவாங்க, நம்மளுக்கு முன்னாடி அங்கே சமைச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மனவளக்கலை அன்பராக இருப்பார். போவார், பேசுவார், நம்மளுக்கு ஈஸியாக சொல்லி முடிச்சிருவாங்க. மனவளக்கலையிலையும் பார்த்துருப்போம். மனவளக்கலை ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ கொண்டு கொடுக்கணும்னு போவோம். இப்போ நம்மளுக்கு முன்னால் அங்கே அவர் மனவளக்கலை பற்றி தெரிஞ்சிருப்பார், இல்லாட்டி யார் மூலமாக சாமிச்சு தெரிஞ்சு வச்சுருப்பார். நம்மளுக்கு போன வேலை சுலபமாக முடியும். இது மகரிஷி நம்மளுக்கு முன்னால் போய் நிற்கிறார். நல்ல அனுபவம். இப்போ நீங்கள் சொன்னது இப்போ எல்லோரும் வந்து இதை உணரணும். சாதாரணமாக மகரிஷியை வந்து நம்ம நினச்சிடாம அவர் கருத்தோடு நினைடாம அவரை நல்ல சிக்கனை பிடித்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சிக்கனை பிடித்தேன் அவர் பிடிச்சோன்னா கண்டிப்பாக அவர் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நமக்குள்ளார நிற்கிறத அப்போ நம்மளால் அனுபவிக்க முடியாது. கண்டிப்பாக வாழும் காலத்தில் நான் உங்களுக்காக வந்து நிற்பேன் ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. வாழ்ந்து மறைந்த பிறகு நம்மளுக்காக ஒரு இடத்துல போய் நிற்கிறார். அவர் உயர்ந்த நிலை, நம்மளையும் உயர்த்துறாங்க. ஆமாம், என்னோட மேலே போங்கன்னு தான் சொல்கிறார். எந்த மகானும் அப்படி சொன்னதில்லை. என்னோட மேலே போங்க, என் தோளில் ஏறிக்கோங்க, தோளில் ஏறி பாருங்கன்னு தான் சொல்கிறார். அப்படியே ஒவ்வொருத்தரையும் வேதாத்திரியை தாண்டிடணுங்கிறார். நீனும் வேதாத்திரி ஆகணும், இல்லை வேதாத்திரியோட மேலே போகணுன்னு தான் சொல்கிறார். உயர்த்தி விடுறதுக்கு தயாராக இருக்கு. ஸோ எந்த ஒரு இடத்துலையும் வந்து தான் குருவாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நினைவே இல்லாமல் எல்லோரையும் குருவாக உயர்த்தணுங்கிற ஒரு மனநிலையோடு தத்துவம் அவருக்கு உதித்து என்றதால் அன்னைக்கே உடனே கவிதை எழுதி டேபிள் வச்சிடறாங்க. மக்களுக்கு போய் சேரணும், நாளைக்கு சொல்லுவோம், நாளை கழிச்சு சொல்லுவோம். இன்னைக்கு இருந்தால் இன்னைக்கு நைட்டோ எழுதி அது டேபிளுக்கு வந்துடுது. அந்த குட்டி இதில் எழுதி வச்சிருவாங்க. தூக்கத்தில் ஒரு கார் மெக்கானிக்காக கூட அவர்கிட்ட தொழில் படிக்க போனீங்கன்னா முக்கியமான விஷயம் சொல்லித்தர மாட்டார். அந்த முக்கியமான பாயிண்ட் அவர் தான் வச்சிருப்பார், என்னோட முன்னேறக்கூடாது அப்படின்னு. மகரிஷி அப்படி இல்லை, ஒவ்வொரு விஷயங்களும் கொடுத்து என்னோட உயரணும் சமுதாயத்தில் எல்லாரும் அப்படின்னா ஒவ்வொருத்தையும் வேதாத்திரி ஆகணும்னு பார்த்தார். ஒரு திறந்த புத்தகம் அதில் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுல செய்து காமிச்சிருக்காரு. மகரிஷி நிறைய வெளிநாடுகளுக்குலாம் போயிருக்காங்க இந்த பயிற்சிகள்லாம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. வந்து ஜப்பான், கொரியா, யூஎஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா நிறைய இடத்துக்கு போனதில் நிறைய அன்பர்கள் ஃபாலோ செய்துட்டு இருக்காங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி அவங்களெல்லாம் யாரையாவது வந்து எப்பயாவது பேசிகிட்டு இருக்கும்போது பகிர்ந்துக்குவார். ஒரு அனுபவம் இருக்கியா? நம்ம திருநெல்வேலி மனவளக்கலை மன்றத்துக்கு ஸ்டீஃபன் ஷெல்லியர்னு யூஎஸில் உள்ள ஒரு அன்பர் மகரிஷியோட டிஓடி திருநெல்வேலிக்கு வந்திருந்தாங்க. இப்போ அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது நீ எப்படி மகரிஷிட்ட வந்தீங்க, எப்படி மகரிஷியோட தொடர்பு கிடைச்சது அப்படின்னு அவங்ககிட்ட பேசும்போது அவங்க சொன்ன வார்த்தை, எனக்கு இந்தியாவில் வந்து தியானம் எடுத்துக்கணும் ரொம்ப நாள் ஆசை, இந்தியாவுக்கும் வந்தேன், நான் நினச்ச மாதிரி எதுவுமே எனக்கு கிடைக்கல, அப்புறம் திருப்பி நான் யூஎஸ் போயிட்டேன். ஆனால் ஒரு நாள் கனவுல வந்து மகரிஷி மாதிரி ஒரு மகான் வந்து எனக்கு வந்தார். வந்துட்டு யாரும் எனக்கு தெரியாது, ஒரு ஃபேஸ் வந்தது, கனவு கலைஞ்சு போச்சு. நான் 2 நாள் கழித்து நான் சிக்காகோக்கு போகிறேன். போகும்பொழுது ஆண்ட வேலை ஒரு டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது பக்கத்து கடையில் ஒரு பில் ஓட்டியிருந்தாங்க, நோட்டீஸ் ஓட்டியிருந்தாங்க. அதில் மனவளக்கலை வேதாத்திரி மகரிஷின்னு போட்டிருக்கு. அந்த அவரோட படம் ஓட்டியிருந்தாங்க, மகரிஷியோட படம் ஓட்டியிருந்தாங்க. நான் கனவுல பார்த்ததும் இந்த படம் ஒன்று. அப்பயே சரண்டர் ஆகிட்டேன், இவரை போய் எப்படியா பார்க்கணுன்ட்டு மறுநாள் போய் அந்த காயல் பேச்சில் கலந்துக்கிட்டு அப்படியே அவருடைய ஃபாலோவரை நான் மாறிட்டேன். நான் மட்டும் இல்லை, நிறைய நண்பர்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொன்னார், சீக்ரெட்னு ஒரு புக்கு வருது, ரோண்டா பைன் எழுதின புக்கு. அதில் சிக்கன் சூப் ஃபார் சோல்னு ஒரு புக்கு ஆதரவு அதில் இருப்பார். அந்த ஆதரவும் மகரிஷியோட டிவோட்டி. நானும் அவரும் ஃப்ரெண்டு 2 பேரும் தான் சாமிஜியில் பயிற்சி எடுத்தோம் அப்படின்னா. அந்த அந்த ஆதரவை பற்றி எல்லாருக்கும் தெரியும், உலகம் பூரா எனக்கு தெரியும். ஆனால் மகரிஷி டிவோட்டிங்கிறது ஸ்டீஃபன் ஷெல்லி சொன்ன பிறகு எனக்கு அலைகள் வந்து
பின்னாடி ஒரு பெரிய புத்தகமா வந்து வந்திருக்கு. வந்திருக்கு. மகரிஷி வந்து குழந்தைகள்கிட்ட எந்த அளவுக்கு தன்னுடைய அந்த எண்ண அலைகளை வந்து போயிருக்காங்கிறது உங்களுடைய குழந்தைகள்கிட்ட வந்து ஏதாவது உங்களால பார்க்க முடியுதா? நீங்க குழந்தைகளை வந்து வளர்க்கும் போது ஆமாம், படிப்புல எல்லாம் 2 குழந்தைக்கும் மகரிஷி தான் பேர் வச்சாங்க. ஒவ்வொரு வருடமும் இங்கே கூட்டு வந்து மகரிஷிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிடுவேன். ஓம்கார மண்டலத்தில் உட்காந்துருப்பேன், சாமிஜியை ப்ளஸ் பண்ணுவாங்க. இந்த 2 குழந்தைகளுமே சாமிஜியை பார்த்து வாழ்க வளமுடன் சொல்லுவாங்க, ப்ளஸ் பண்ணுவாங்க. அந்த பிளஸ்ஸிங்கோட இது 2 குழந்தைகளும் நல்லா படித்தாங்க. ஏன்னா எந்த தொந்தரவும் பண்ணலை, தொந்தரவும் பண்ணாங்க, நல்லா படித்தாங்க. ஒழுக்க பழக்கத்துலேயும் கரெக்டாக இருந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் 2 குழந்தைகளும் ஒழுக்கமாக இருக்கிறாங்க, நல்லா கல்வி கற்றுருக்குறாங்க. ஒரு பையன் யூகேல போய் வேலை பார்க்குறான், ஒரு பொண்ணுக்கு இப்போ அலைன்ஸ் பார்த்துட்ருக்குறேன். 2 பொண்ணுமே எனக்கு நல்ல பிள்ளைங்களாக அமைஞ்சதுக்கு காரணம் மனவளக்கலை தான். 2 பையனுக்கும் பொண்ணுக்குமே மகரிஷி மேலே அவ்வளோ உயிர். பார்த்துருக்க 5 வயசு 6 வயசு வரைக்கும் தான் மகரிஷியை பார்த்துருக்குறாங்க. இருந்தாலும் எல்லா பேராசிரியரும் எங்கள் வீட்டில் தங்குவாங்க. அனைத்து சீனியர் பேராசிரியரும் எங்கள் வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. எல்லா பேராசிரியரும் என் குழந்தைய தூக்கி வளர்த்துருக்குறாங்க. அவங்க பேசுகிற கருத்துக்களை உட்காந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. வீட்டில் உட்காந்து இன்ட்ராக்ட் நடக்கும்போது உட்காந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இவ்வளோத்தையும் உள்வாங்கினதுனால, மனவளக்கலை ஏற்கனவே உள்வாங்கினதுனால 2 குழந்தையும் ஒழுக்கப்படத்துலையும் சரி, கல்வியிலையும் சரி சிறந்து விளங்குறாங்க. அதுக்கு எனக்கு கிடைச்ச கிஃப்ட் அதெல்லாம். பேரண்டிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ எளிமையாயிடுறது மனவளக்கலை மூலியமா. கண்டிப்பாக. நீங்கள் அது கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மனவளக்கலைகளாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகளுக்கு மனவளக்கலைகளுக்கு வந்துடும். வர்றதுக்கு முன்னால் நாம் பேசுகிறது, நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறது, நாம் நடந்துக்கிறது இது அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருந்து அவங்களும் நல்ல குழந்தைகளை வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. நீங்கள் நிறைய இடத்துல பிரச்சனைகள் பார்த்தாலே வந்து சின்ன வயசில் குழந்தைகள்லாம் வந்து நல்லா பழகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அந்த டீனேஜ் அப்படிங்கிறது வரும்பொழுது வந்து அம்மாவையோ அப்பாவையோ வந்து வெறுக்கிற அளவுக்கு கூட வந்து குழந்தைகள் இன்னைக்கு மாறி போயிடுறாங்க. அவங்க எதை வச்சு திணிக்கிறது அப்படிங்கிற மாதிரியே ஒரு வித்தியாசமான இந்த குழந்தை வளர்ப்புலையும் இந்த பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, தான் என்ன கல்வி கற்கணும்னு ஆசைப்பட்டனோ அதை குழந்தைக்கு திணிக்கிறாங்க. நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் வக்கீலாகணும்னு ஆசைப்பட்டேன், அதை நீயாவது ஆகணும்னு திணிக்கிறாங்க. அவனுக்கு என்ன ஆசைப்படுறான், அவன் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறான், என்ன அவனால் முடியும் அப்படிங்கிறத யோசிக்கிறதே இல்லை. நான் என்னுடைய 2 குழந்தைக்கும் நான் இது வரைக்கும் எதையும் நான் திணித்ததே இல்லை. உங்களுக்கு என்ன விருப்பமோ படிங்க, எந்த வேலைக்கு போகணுமோ போங்க அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் நான் திணிக்கவே இல்லை. அது கரெக்டாக அவங்க பொசிஷனுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. நாம் செய்யக்கூடிய தப்பு அதுதான். நம்ம திணிக்கிறதுனால தான் அவங்க இயல்பாக விட்டுட்டு சைடாக இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தால் போதும், கரெக்டாக நடக்கும். இந்த எண்ணத்தின் திணி வாழ்த்துறது எதையுமே வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்கறது அப்படிங்கிற போது வந்து அவங்களுடைய மனங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரியே வந்து கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மனவளக்கலையாக இருங்க, மனவளக்கலையை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாலே குழந்தைகள் உங்களை பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒழுக்க பழக்கம் வந்துடும், கல்வியில் சிறந்து விளங்குவாங்க, சமுதாயத்தில் நட்புலையும் சிறந்து விளங்குவாங்க. 2 குழந்தைகளும் சமுதாயத்தில் நல்லா பழகுவாங்க, எல்லார்ட்டையும் பழகுவாங்க. சின்ன வயசு குழந்தையிலேருந்து 70 வயசு தாத்தா வரைக்கும் எல்லார்ட்டையுமே அவங்க ஈஸியாக பழகுவாங்க. இது கிடைத்தது மனவளக்கலை தான். மனவளக்கலை மட்டும் இல்லை, அத்தனை சீனியர் பேராசிரியர் எங்கள் வீட்டில் வந்ததுனால அந்த சீனியர் பேராசிரியரோட இவங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு லட்சுமணன் ஐயாலாம் சின்ன வயசில் பிரபஞ்ச பரிணாமம் உயிரின பரிமாணம் எங்களை பசங்க 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் வீட்டில் உட்காந்து பிரபஞ்ச பரிணாமம் உயிரின பரிணாமம் அந்த குழந்தைகளுக்கு எடுத்துருக்குறாங்க அவங்க. அதனால் இந்த எல்லா பேராசிரியரும் அவங்களை இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களும் மனவளக்கலைஞராக மாறிட்டாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோமோ இல்லையோ, இந்த மாதிரி நடக்கும்பொழுது அவங்களோட இருந்து சேர்ந்து அவங்கள வந்து விடுறதே வந்து பிற்காலத்தில் தானாகவே அவங்களுக்கு அந்த கண்டிப்பாக அது காதில் விடும் பொழுது அவங்க தேவைப்படும் பொழுது அதை எடுத்துக்கிடுவாங்க. நாம் விதைத்தது என்று வீண் போகாது, அது கால நேரத்தில் அந்த விதை முளைத்து விடும். இப்போ ஸ்கூல் காலேஜுக்கு நம்ம போகிறோம், விதைக்க போகிறோம், அத்தனை குழந்தைகளும் எடுத்துட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த விதைத்தது வீண் போகாது. இந்த குழந்தைகளுக்கு திருமணத்திலேயோ வேலை வாய்ப்பிலேயோ ஏதாவது ஒரு இடத்தில் வரும்பொழுது இந்த மனவளக்கலை இன்னைக்கு படித்தவன் உடல்நலத்தில் இன்றைக்கி டென்ஷன் நிறையா இருக்குது, இந்த ஃபீல்டில் வந்து நிறைய டென்ஷன் உடல்நலம் பாதிக்கப்படுது. அப்போ பாதிக்கப்படும்போது இவங்க டாக்டர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, மனவளக்கலை தாண்டி வருவாங்க. இதை நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தாங்க, காலேஜில் சொல்லிக் கொடுத்தாங்க. அதை ரீகலெக்ட் பண்ணி பக்கத்தில் உள்ள மனவளக்கலை சேர்ந்து தன்னை உடலையோ மனதையோ சரிப்படுத்திக் கொள்வாங்க. நம்ம விதைத்து ஒரு நாள் வீண் போகாது. மகரிஷி இப்போ பயிற்சிகள்லாம் வந்து நடத்தும் போது கண்டிப்பாக நீங்கள் பயிற்சிகள் அவர் நடத்த பயிற்சிகள் நம்ம அந்த மாதிரி சமயத்தில் கேள்வி பதில் நேரத்துலலாம் வந்து மகரிஷி என்ன மாதிரி ஒரு அன்பர்களுடைய இதுக்கு கேள்விகளுக்கு தன்கிட்ட இருந்து வரக்கூடிய பதில்கள் என்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு? அது
பதில் வந்து நேரடியாக மிக எளிமையாக இருக்கும். சுற்றி வளைச்சு பேச மாட்டாங்க, தெரியாத பாஷையில் பேச மாட்டாங்க, புரியாத பாஷையில் பேச மாட்டாங்க. தெளிவாக பாமர மக்களுக்கும் புரியறோம், விஞ்ஞானிக்கும் புரிகிற மாதிரி தெளிவாக பதில் சொல்லுவாங்க ஒழிய எந்த இடத்துலையும் ஒரு சுழிச்சோ நெளிச்சோ வேறு வார்த்தைகளை போட்டோ பேச மாட்டாங்க. தெரியவில்லை என்றால் தெரியவில்லைன்னு சொல்லிடுவாங்க. இதுக்கான பதில் தெரியவில்லைன்னு சொல்லிட்டு டைரெக்டாக சொல்லுவேன். எந்த மகானும் எனக்கு தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு வார்த்தையை போட்டு சமாளித்து பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமாளிப்பு பதில் சாமிகிட்ட நான் பார்த்ததே இல்லை. உதாரணத்துக்கு திருநெல்வேலி அருவி திருக்கோயிலுக்கு நெல்லை ஸ்கேட்டர்ஸ்க்கு வரும்பொழுது கேட்குறேன், சாமிஜி என்ன தலைப்பு வைக்கலான்னு கேட்குறேன். சாமிஜி தலைப்பு வேண்டாம், கேள்வி பதிலாக வைப்போங்கிறாங்க. பப்ளிக்கில் கேள்வி பதில் வச்சு நம்ம பார்த்ததே இல்லை. சாமிஜி நீ கேள்வி பதிலாக வைப்போங்கிறாங்க. என்னுடைய அந்த பேராசிரியர் வந்து வேண்டாம் சாமி, கண்டமணி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. மித்த மகானாக இருந்தால் கூட, மித்த சாதாரண அன்பராக இருந்தால் கூட நான் பதில் சொல்லிக்கிறேன், என்ன ஒன்றா கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லிக்கிறேன்பாங்க. பகிர்ஸ்ட் வந்து உடனே வந்த வார்த்தை தெரிஞ்சால் தெரிஞ்சுன்னு சொல்லுவோம், தெரியலன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போவோம், இல்லைன்னு தப்பு இருக்குன்ட்டாங்க. அந்த பணிவெல்லாம் பார்க்கும்பொழுது நாமெல்லாம் அந்த பணிவுக்கு பக்கத்தில் போகவே இல்லை. இந்த அளவுக்கு வந்து தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போயிடுவோம். தன்னுடைய அந்த இதை அப்படியே வந்து அட்மிட் பண்ணுறதுங்கிறது வந்து உண்மையிலே பெருந்தன்மை. இது அதுமாதிரி கேள்வி கேட்கும் பொழுதும் தெர் இஸ் நோ சில்லி கொஸ்டின்பாங்க. சில பேராசிரியர் கூட அந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணுவாங்க. அப்போ சாமி சொல்லுவாங்க, எதையும் ஸ்கிப் பண்ணாங்க, தெர் இஸ் நோ சில்லி கொஸ்டின், ஆன்சர் தான் சில்லியாக வரக்கூடாது அப்படிம்பாங்க. ஆன்சர்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு எளிமையானவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அவர் பல இடங்களுக்கு வராரு இல்லைங்க. வரும்பொழுது இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஏதாவது டிமாண்ட் வச்சு இல்லை, வச்சது கிடையாது. ஏன் திருநெல்வேலிக்கு 3 தடவை கூப்பிட்டு போயிருக்கிறோம். கூப்பிட்டு போகும்போது எங்கே என்னை தங்க வைக்க போகிறேன், எந்த ஹோட்டல் தங்க வைக்க போகிற, இல்லாட்ட எந்த அன்பர் வீட்டில் தங்க போகிறீங்க, வீடு வசதியாக இருக்குமா, எந்த ஒரு கேள்வியும் கேட்ட கிடையாது. கார் எங்கே போய் நிற்கோ இறங்கி உள்ள போயிடுவாங்க. அப்படி தான் நடந்திருக்க வழியே 3 தடவை அப்படி தான் பார்த்துருக்குறேன். எங்கே தங்க போகிற, பெட்டு எப்படி இருக்கும், மித்த வசதிகள் எப்படி இருக்கும், அந்த வார்த்தை கேட்டதே கிடையாது. கார் போய் எங்கே நிற்கிதோ இதுதான் வீட்டான்னு இறங்கி உள்ள போயிடுவாங்க. அப்படி தான் அவ்வளோ எளிமையாக தான் இருந்தாங்க அவங்க. இங்கே இருக்க சொல்கிறீங்களா? அங்கே என்ன உணவு கொடுக்கல அதை சாப்பிட்டுக்கிறேன், எங்கே தங்க வைக்கலாம் அவங்க தங்கிக்கிறேன் அப்படி தான் சொல்ல முடியாது. எதுவுமே டிமாண்ட் வச்சது கிடையாது. இந்த இடத்துக்கு தகுந்த எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நம்ம வந்த பர்பஸ். நாம் கூட ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த வசதி இருக்கான்னு கேட்டுட்டு தான் போகிறோம். இந்த லாட்ஜில் இந்த வசதி இருக்கா, இந்த வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனால் இந்த வசதி இருக்கான்னு பார்த்துட்டு போகிறோம். சாமிஜி 3 தடவை நான் திருநெல்வேலி கூட்டி போயிருக்கேன். ஒரு நாளும் என்ன வசதி இருக்குது, எங்கே என்னை தைக்க வைக்க போகிறா, அந்த அன்பர் யார், பணக்காரரா ஏழையா, மனநல அன்பரா, எந்த கேள்வியும் கேட்டது கிடையாது. ஒவ்வொரு நாமளும் வந்து இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது பேசிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கலாம். ஒரு பெரிய ஒரு கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே வந்து இறைவன்கிட்ட விட்டுட்டு பாட்டு போகும்போது நடத்திட்டு போவாங்க. உண்மை அதுதான். நாம் நினைக்கிறோம், நாம் நடத்துகிறோம்னு நினைக்கிறோம், நாம் நடத்தவே இல்லை. எல்லாருமே இறைநிலை காஸ்மிக் தான் நடத்துது. அது நிறைய என்னுடைய அனுபவபூர்வமாக நிறையா பார்த்துட்டேன். மனோட கலையிலையும் பார்த்துட்டேன், என்னுடைய சொந்த வாழ்க்கையிலையும் பார்த்துட்டேன். அதுவே இறைநிலை தான் நம்மளை கூட்டிகிட்டு போகுது.